வழக்கம் போல் அவங்க மனைவி தான், டி.ஏ. மதுரம் தான் மனைவியாக இருப்பாங்க. இவருக்கு கல்யாணமாகி ரொம்ப வருடம் ஆயிருக்கும், குழந்தையே இருக்காது. இப்போ இவருடைய உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய ஜமீன்தாராக இருக்கிறீங்க, பெரிய பணக்காரர் நீங்கள், இந்த சொத்தெல்லாம் வந்து அனாதைக்கு போயிடக்கூடாது, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அவர் ரொம்ப தூண்டி விடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர் பொறுக்க முடியாமல் மனைவிட்ட போய் சொல்வார், இந்த பாருமா, நான் பெரிய ஜமீன்தார், நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, வாரிசு இல்லாமல் இவ்வளவும் போயிடக்கூடாது, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத மறுக்கக்கூடாது, நீ நாம் வந்து மறுமணம் பண்ணிக்கிறணும், மறுமணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கும், நாம் வந்து இந்த ஜமீன்லாம் நமக்காக பொழைக்கும், நீ வந்து மறுக்கக்கூடாது. அவர் அதெல்லாம் வேணாங்க, உங்களுக்கு நான் குழந்தை இந்த பேச்செல்லாம் வச்சுக்காத, மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா, நீ சொல்லு அப்படிம்பார். கொஞ்ச நேரம் அவங்க யோசிச்சுட்டு, சரி இவ்வளோ சொல்கிறீங்க, சொத்து வீணாக போயிடக்கூடாது, வாரிசு இருந்தால் தான் நல்லதுன்னு இவ்வளோ சொல்கிறீங்க, சரி இனியாவது நல்ல மாப்பிள்ளையாக பாருங்க. இப்படி ஒரு சிந்தனையை நீங்கள் 1950-60 யோசித்தாது பார்க்க முடியுமா? டக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, சரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தொலைங்க. அவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, என்னது ஆமாங்க, நமக்கு குழந்தை இல்லை, சொத்தெல்லாம் வீணா போயிடக்கூடாது, நீங்கள் என்னை மறுமணம் பண்ணிக்கிட்ட சொல்கிறீங்க, நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு சொன்னேன், கரெக்டு தானே அப்படிம்பாங்க. ரொம்ப சரின்னு தோளில் கிடக்கிற துண்டை தலையில் போட்டுட்டு அப்படியே போயிடுவார். இப்போ எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஒரு திரைப்படத்திற்குள் ஒரு பெண் உரிமை சார்ந்து அன்றைக்கே சொன்னவர் நம்முடைய கலைவாணர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் பிறந்த மண் இந்த மண். நம்முடைய இறைவனுடைய திருமாலுடைய 10வது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஐயா தோன்றிய அவதரித்த ஒரு மண்ணும் இந்த குமரி மாவட்டத்து மண்ணாகத்தான் இருக்கிறது. ஆன்மீகத்திலையும் நீங்க எதையும் விட்டு வைக்கல, ஐயா உண்டு அப்படிம்பாங்க. அந்த ஐயா வழி சாமி கும்பிடுறவங்க ஐயா உண்டு அப்படிம்பாங்க, இல்லை இருக்கு அப்படிங்கிற பேச்சே கிடையாது, ஐயா உண்டு. அது ஒரு அழகான ஒரு ஆன்மீகத்திற்கும் சொந்தக்கார மண். விவேகானந்தர் அவர்கள், இந்தியாவே கொண்டாடக்கூடிய வீர துறவி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போறதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஞானத்தின் ஒளி தேவை என்று கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு முக்கிய திருத்தலங்களுக்கும் சென்று வந்து கொண்டே இருந்தபோது கடைசியாக அவர் தேடலுக்கு விடையாக உங்கள் குமரியம்மன் கோவிலுக்கு எதிர்க்கே இன்னைக்கு விவேகானந்தா பாறை என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அங்கே உட்கார்ந்து குமரி அம்மனுடைய அருள் கிடைத்ததால் தான் அவர் அமெரிக்காவில் தன்னுடைய சிந்தனைகளை நிலைநாட்ட முடிந்தது என்றால் அந்த ஆன்மீக ஒளியை தந்த மண்ணும் இந்த குமரி மாவட்டத்தின் மண் என்பதில் நீங்கள் அத்துணை பேரும் பெருமை கொள்ளலாம். எவ்வளவு பேர், பொன்னியிலன் ஐயா, நாஞ்சில் நாடன் அவர்கள், ராட்சச எழுத்துக்கு சொந்தக்காரர் என்று நாமெல்லாம் கொண்டாடுகிற ஜெயமோகன் அவர்கள், அவங்களாம் வாழுகிற ஒரு மண். இளம் எழுத்தாளர்களான சாகித்ய அகாடமி விருது வாங்கிய மலர்வதி போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிற ஒரு மண் உங்களுடைய குமரி மாவட்டத்து மண் என்பதில் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். நம்ம விவேகானந்தர் தவம் செஞ்சார் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளே போய் பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகங்கள்லாம் ஒரு எழுத்தாளர் சும்மா உட்காந்து எழுதலை, யாராவது டிக்டேட் பண்ணி கடலாம் எழுதலை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் செய்த தவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு எழுத்தாளன் உள்ளுக்குள்ளேயே உருகி 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 செய்த தவம். இன்னொருத்தர் தவம் செய்து வேறொருக்கு வரம் கிடைக்குமா? இப்போ நான் தவம் செஞ்சா எனக்கு தானே வரம் கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன, யாரோ ஒரு எழுத்தாளன் தவம் செய்திருக்கிறான், ஆனால் அந்த வரம் புத்தகத்தின் வடிவில் நம் கையில் கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனால நிறைய புத்தகங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விற்கப்படவில்லை என்று நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எல்லா புத்தகத்தையும் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ, ஏன்னா கல்வியில் முன்னேறி இருக்கிற இந்த மாவட்டம் புத்தக வாசிப்பிலும் ஒருவேளை முன்னேறி இருந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களால் வாசிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நீங்கள் வாசித்திருந்தாலும் கூட ஆளுக்கு இன்னொரு புத்தகம் வாங்கி வேற மாவட்டத்தில் இருப்பாங்க இல்லையா வாசிக்காத, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அதை பரிசாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குக்கர் வாங்கிட்டு போகிறோம், பால் குக்கர் வாங்கிட்டு போகிறோம், ஒரு வீட்டில எல்லாம் போனீங்கன்னா 12 பால் குக்கர் வரிசையை அடுக்கி வச்சுருக்காங்க. இது எதுக்கு? அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கி கொண்டு போய் வைத்தீர்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய அழியாத சொத்தாக அந்த குடும்பத்திற்கு இருக்கும். எழுதுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தாங்க. மற்ற தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் எழுத்தாளராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேறுபாடு தான். இப்போ 100 பானைகள் ஒரு குயவர் வணைகிறார்னு வைங்க, 100 பானை அப்படியே செய்கிறார். இப்போ 101வது பானை செய்கிறது அவருக்கு ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸியில் டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ 100 குதிரை ஏறி பயிற்சி செய்த ஒரு வீரன் 101வது குதிரையில் ஏறி பயிற்சி செய்கிறது எளிதா கடினமா?
ரொம்ப ஏசி. அப்படி அந்த குதிரையை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிருவான் இது என்ன செய்யும் ஏது செய்யும். டக்குன்னு அந்த குதிரையில ஏறி அடக்கிடுவான். ஒரு 100 ரோஜா செடி ஒருத்தர் வரிசையா வளர்க்குறார். 101வது ரோஜா செடி வளர்க்குறது எளிதா கடினமா? ரொம்ப எளிது இல்லையா? 100 தேர்கால்கள் ஒரு தச்சர் செய்கிறார். 101வது தேர்கால் செய்யறது எளிதா கஷ்டமா? ரொம்ப எளிது. அவளுக்கு அப்படி இயல்பா அந்த மரத்தை எப்படி கடையணும், அதை எப்படி வளைக்கணும், அதுல எப்படி செதுக்கணும் எளிதா தெரியும். ஆனால் 100 சிறுகதைகள் ஒரு எழுத்தாளர் எழுதுறார். 101வது சிறுகதை எழுதுவது எளிதா கடினமா? கடினம் இல்லைங்களாயா? ஏனென்றால் இதுவரை சொல்லாததை சொல்ல வேண்டும், புதியதை சொல்ல வேண்டும், அதையும் புதிதாக சொல்ல வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சவால் தான் ஒரு எழுத்தாளனுக்கும் மற்ற துறை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். இதெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? எழுதி பார்த்தா தானே தெரியும். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாளனும் தன்னுடைய புத்தகத்தில் தன் உயிரின் சில துளிகளை இழந்துதான் அந்த பேனாவின் மைத்துளிகளை நிரப்புகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் புத்தகங்களை இப்படி அனாதை பிள்ளைகளை போல காத்திருக்க விட மாட்டோம். அதனால நீங்க இனி இருக்கிற இந்த ஒரு சில நாட்களிலாவது இங்கே காத்திருக்கிற அத்தனை அனாதை பிள்ளைகளுக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன் என்று அரவணைத்து கொண்டு உங்க வீட்டில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்வோன்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதுதாங்க நான் பேச வந்த தலைப்பு. அன்புக்கு நிகர் அன்பே. யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகம் அனாதையாகி விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? இதற்கு பெயர் தான் அன்பு. எங்கேயோ ஒரு உயிர் கசிகிறது, எங்கேயோ ஒரு உயிர் வாடுகிறது, எங்கேயோ ஒரு உயிர் இரக்கமில்லாமல் தவிக்கிறது. அதற்கு நான் இருக்கிறேன் என்று ஒற்றை குரல் உங்களால் கொடுக்க முடிந்தால் உங்கள் அன்புக்கு நிகர் உங்கள் அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன். அதுவும் நாகர்கோவில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊர். ஒரு என்னுடைய பேச்சு பயணத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். பர்சனலாகவே ஆரம்பத்தில் நான் முதலில் பட்டிமன்ற மேடை அப்படின்னு ஏறியது இந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்த குமரி கண்ணன் அப்படின்ற ஒரு ஐயாவுடைய மேடையில தான் முதல்ல நான் பட்டிமன்றம் பேச தொடங்கினேன். அப்புறம் கவிஞர் நீலம் மதுமையன் அப்படி இந்த மண்ணில் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறாரு. அவரு அந்த அண்ணனுடைய அழைப்பின் பேரில் நிறைய இந்த பக்கங்களில் நான் பேச வந்திருக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அண்ணா அவங்களுடைய தலைமையிலே பேச வந்திருக்கிறேன். நம்முடைய பேராசிரியர் ராஜாராமையா அவங்களுடைய தலைமையில பேச வந்திருக்கிறேன். இங்கே உள்ள நிறைய கோவிலில் நான் பேசியிருக்கிறேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் எல்லாம் நான் 10 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பேசியிருக்கிறேன். நாகராஜா கோவில்ல, குமார கோவில்ல, நம்ம கிருஷ்ணன் கோவில்ல, நிறைய கோவில்களில் பேசியிருக்கிறேன். அதை விட மகிழ்ச்சி என்னன்னா நிறைய சர்ச்சில் நான் பேசியிருக்கிறேன். குளச்சல் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர் சர்ச்சிலையுமே நான் பேசியிருக்கிறேன். என்ன ஒரு அருமையான துறை பார்த்தீங்களா? பேச்சு துறையில் ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, கட்சி கிடையாது, இவங்க தான் என் தலைவன் அப்படிங்கிற குறுகிய அடையாளம் கிடையாது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல் எதிரொலிக்கும் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். சர்ச்சில் பேசியிருக்கோம். இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல ஒரு அழகிய தத்துவம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 எழுத்து என்னது? CH. கடைசி 2 எழுத்து அதுவும் CH தான். The beginning is same and the ending is same. நடுவில் என்ன இருக்கு? The beginning and the ending is same or same. You are in middle. வாழ்க்கையின் தத்துவம் முடிஞ்சிருச்சா? தொடக்கமும் இறுதியும் ஒன்றுதான், நாம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் சர்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. தமிழ்ல பிறப்பு இறப்பு அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு இல்லையா, அதுலயும் சேமா இருக்கிற வார்த்தையை விட்டுருங்க. ரா இப்பு, எங்க ஊர்ல எல்லாம் அவன் ரொம்ப ரப்பு பிடிச்சவன் அப்படிம்பாங்க, திமிர் பிடிச்சவங்களை. அந்த ரப்புங்கிறத விட்டுருங்க. பி அப்படிங்கிறது ஒரு எழுத்து இங்க இருக்கு பிறப்புல, ஈன்னு ஒரு எழுத்து இறப்புல இருக்கு இல்லையா. நம்ம தமிழ்ல உயிர் எழுத்து என்னன்னது? நான் ரொம்பலாம் அப்படி போக மாட்டேன். என்ன உடனே பதாட்டம் ஐயோ இப்படிலாம் போறா போல அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. அறிவுமதி ஐயாவுக்கு அளவுக்குலாம் எனக்கு வந்து சங்க இலக்கியம் தெரியாது. ஈ ஆனா ஆனா ஈனா ஈயென்னெல்லாம் என்னது? உயிர் எழுத்து. அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இந்த இக்கு இங்கு இச்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே மெய் எழுத்து. சரிதானா? இப்ப இந்த பி அப்படிங்கிற எழுத்து எப்படி உருவாகுதுன்னா, உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் கூட்டுனா உயிர் மெய் எழுத்து உருவாகும். இப்ப கி அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, அது எப்படி உருவாகும்? இக்கு கூட்டல் இ. அப்ப இந்த மெய் எழுத்தும் அந்த உயிர் எழுத்தும் சேர்ந்தா கி அப்படிங்கிற உயிர் மெய் எழுத்து உருவாகும். அப்ப இங்க பிறப்புல பி இருக்குது, இது எப்படி உருவாகும்? இப்பு கூட்டல் இ, பி உருவாகுது. அப்ப இப்பு என்கின்ற மெய் எழுத்தும் ஈ என்கின்ற
உயிரெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. அப்ப பிறப்பு எப்படி உருவாகிறது? உயிரும் மெய்யும் இணைந்தால் இந்த பிறப்பு உருவாகிறது. இறப்புல ஈ மட்டும்தானே இருக்கு, அது என்னது? உயிர் எழுத்து. அப்ப இந்த உடம்பில் இருந்து மெய் என்கிறதை கழித்து விட்டால் மீதி உயிர் தனியா நின்னா அது வெறும் இறப்பு தானங்க. இப்படி ஒரு பிறப்பு இறப்புங்கிற வார்த்தையிலேயே தமிழின் தத்துவ தரிசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எவ்வளவு அர்த்த செறிவு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? வார்த்தைகளுக்குள்ள அவ்வளவு வசீகரம் இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வல்லமை இருக்கிறது, வார்த்தைகளுக்குள்ளே அவ்வளவு வலிமை இருக்கிறது. அதனால்தான் திருமந்திரத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நீங்க இறைவனை கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பச்சிலையை கொண்டு போய் வச்சு கும்பிடுங்க. முடியலையா? யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. அப்பா நீ கோயிலுக்கே போக வேண்டாம், உன்னை சுத்தி ஒரு நாயோ ஒரு பன்றியோ ஒரு பசுவோ வந்து நின்னுச்சுன்னா அதுக்கு ஒரு வாய் உணவு கொடு. இது இறைவனை வழிபாடுறதுக்கு அர்த்தம். அதுவும் முடியலையா? நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி, இங்க உலக்கரிசி பொங்குவீங்கல்ல, இவ்வளவு எக்ஸ்ட்ரா போடுங்க. பருப்பு இவ்வளவு போடுறீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. யாரோ ஒருத்தர் உங்க தெருவில் பசியோடு இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த உணவை கொடுங்கள். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இதுவும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமந்திரம் பேசியிருக்கு. அப்ப நீ ஒண்ணுமே தர வேண்டாம், நல்ல வார்த்தையா பேசுப்பா. 4 வார்த்தை. இன்னைக்கு நல்ல வார்த்தை எவ்வளவு அரிதாகி போயிருக்கிறது, இவ்வளவு அரிதாக போகும் என்று அன்றைக்கே நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. 4 வார்த்தை நல்ல வார்த்தையா? பிறருக்கு இன்னுரை சொல். அதனாலதான் பாரதி சொன்னா, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். கல்வி பற்றி சரஸ்வதியை பற்றி எழுதுகிற பாட்டுல சொல்றான், இன்னொருத்தவங்களை படிக்க வைக்கிறது, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா பொற்குவை தாங்க வா அப்படின்னு அள்ளி அள்ளி பொற்காசுகளா கொடுங்க. கொடுத்துருவோமாக்கும் அது அவருக்கே தெரியும். சரி கொடுக்க மாட்டீங்க. காசு நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். எப்ப உன்ட பணம் கொஞ்சம் குறையா இருக்கா, கொஞ்சம் காசு அள்ளி கொடு. அதுவும் கொடுக்க மாட்டோம்னு தெரியும். அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொன்ன. காசு இருக்கவன் காசு தா, பணம் உள்ளவன் பணம் தா, இது எதுவுமே இல்லாதவன் வாய்ச்சொல் தான் தானே சொல்லணும், தாரீர் தானே சொல்லணும். வாய்ச்சொல் அருளீர் என்று பாரதி சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் விட பெரிய செல்வம் எது தெரியுமா? இன்னொருவருக்காக நீங்கள் சொல்லுகிற பேசுகிற நல்ல வார்த்தைகள் தான் மிகப்பெரிய சொத்து என்று பாரதி நமக்கு சொல்லி இருக்கிறான். வாய்ச்சொல் அருளீர். கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? அருள் கேட்போம் இல்லையா? கடவுள் எனக்கு அருளிட்டார்னு சொல்லுவோம்ல. இப்ப நல்ல வார்த்தைகள் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பாரதி சொல்லி இருக்கிறான். இப்படியும் வைக்கலாம். நம்ம ஊர்ல பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப பெரிய தெய்வங்கள்ட்ட நாம போய் கேட்போம், எனக்கு பணம் கொடு, வீடு கொடு, தொழில முன்னேற்றம் கொடு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடு, நாம போய் கேட்போம். ஆனா சிறு தெய்வங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம தெருவில் இல்லைன்னா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது யாராவது ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடும், உடனே நம்ம அருள் கேட்க போய் நிற்போம் தெரியுமா? அந்த அம்மா சாமி ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த அருள் கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் செஞ்சுதாரேன். யாரு? அருள் கேட்கிறவங்க கடவுள்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும். ஆனால் பெருந்தெய்வங்களிடம் நாம் கேட்போம், சிறு தெய்வங்கள் நம்மிடம் கேட்கும் என்றால் கடவுளுக்கே கரம் கொடுக்க கூடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்று இந்த பண்பாடு குறித்து வைத்திருக்கிறது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, கோயிலுக்கு மேல கட்டணுமா, சுருட்டு வாங்கி தரணுமா, சாராயம் கொடுக்கணுமா, இவங்க கேட்டுட்டு இருப்பான். அது நான் கேட்கறது நீ தருவியா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஆடிதான் கடைசி அதுக்கு என்ன வேணும்னு அதிகபட்சம் அது என்ன கறிச்சோறு கேட்கும். அதுக்கு அது 1/2 மணி நேரம் போராடும் நம்ம கிட்ட. எந்த அளவுக்கு மனிதன் கடவுளோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியும் என்றால் அது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தான் இருக்க முடியும். அந்த வார்த்தைகளை நாம் விட்டுவிடவே கூடாது. சக மனிதனுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய 1-2 வார்த்தைகளை கூட நாம் விட்டுவிடவே கூடாது. அதனால்தான் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு நம்ம சொன்னான். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? வெளிநாடுகள் எல்லாம் யாருக்கா உடம்பு முடியலன்னா, இப்போ லண்டன்ல யாருக்கா உடம்பு முடியலன்னா பார்க்க போனவர் என்ன சொல்வாராம்? கெட் வெல் சூன், சீக்கிரமா சரியாகி வாங்க சார் அப்படின்னு. அமெரிக்காவில் உள்ளவங்க யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, மை காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை காப்பாற்றுவார். நம்மளால யாராவது ஒருத்தன் ஆஸ்பத்திரியில இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம், போய் அங்கே வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுது? முதுகெல்லாம் பிடிக்குது. முதுகெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குமே. ஆமாம், கழுத்தை அப்படியே திருப்பவே முடியாதே. ஆமாம், அப்படி எந்திரிச்சுன்னா தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துமே. ஆமாம் ஆமாம், கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகுமே. வயிறு அப்படியே உள்ள யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுக்குமே. ஆமாம் ஆமாம், கஷ்டம்தான்.
அவருடைய மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நாளைக்கு சரியா போயிடும். யார் சொன்னா? ஆமா, டாக்டருக்கு என்ன தெரியும்? ஆமா, எம்பிபிஎஸ் படிச்சவருக்கு ஒன்றும் தெரியாது, இந்த எட்டாப் ஃபெயிலான ஆளுக்கு தான் எல்லாம் தெரியும். டாக்டருக்கு என்ன தெரியும்? அந்தாலும் அப்படிதாங்க சொல்லுவாரு. 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குருசாமி என்ன இதே சிம்டம்ஸ் தான், இதே ஆஸ்பத்திரி தான், இதே ரூம் தான் வச்சுக்கோயேன். ஒரே வாரம் தான் போய் சேர்ந்துட்டார். சரி பத்திரமா இருங்கன்னு அங்கே இருக்க ஹார்லிக்ஸில் கொஞ்சம் அள்ளி தின்ட்டு வந்துருவாங்க. வாய்ச்சொல் அருளீர். ஒரு சக மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நம்மால் தர முடியவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையாக பேசுறது அனுமதிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி சொல்லாத, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. எங்கே போகிறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கே போகிறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வெள்ளனே வந்துடுவீங்களா, வெள்ளனே வந்துடுவீங்களா, சீக்கிரமே வந்துடுவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துடுவீங்களா, நேரஞ்செண்டு வருவீங்களா, அந்த கேள்வியிலே பாருங்களேன். வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள். அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க? 100 ஆயுசு அப்படிம்பாங்க. இப்போ அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டானா அல்பாயுசு அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த நேர்மறையாக பேசக்கூடிய சிந்தனைகளை, நேர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை, அந்த சூழல்களை எல்லாம் நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு எல்லாமே அப்படியே எதிர்மறையாக போயிட்டே இருக்கு. நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், இந்த எதிர்மறையாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு. நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு கொண்டவர்னு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களே சொல்லுவாங்க. தேவர் பிலிம்ஸ்னு வச்சு நிறைய திரைப்படம் எடுத்தார்ல, அவர் நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம். அப்போவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவாக முடியுது, நீ இல்லை அப்படின்னு ஒன்று முடியுது, அதனால் வேண்டாம் கொஞ்சம் தலைப்பை மட்டும் மாற்றுங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும்போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை. வார்த்தை எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும். KR ராமசாமின்னு அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கிறார். அப்படி கணீர்னு பாடுவாராம். அப்படி பாடினார்னா ஜானகி அம்மாலாம் அப்பதான் பாட வந்த புதுசு போல, சுசீலா அம்மாலாம் அப்படி பதறுவாங்களாம் அவர் வாய்ஸை கேட்டு. அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்துல பாடியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் பாடவே இல்லையா? எப்படி ஆயிருக்கு பாருங்களேன். TMS அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னாருங்க, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்துல பாடினேங்க, அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு. அவரே சொன்னாரு, அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வரலன்னு. நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஐயோ போட்டு இல்ல. சே பாருங்களேன், அப்ப வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாத்தீங்களா? இப்ப ரொம்ப யோசிச்சு தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டும். சொல்லிட்டாருன்னா படமும் ஃபெயிலியரு. அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு பாருங்களேன். அப்போ வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும்போது நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க. உன்னால் இது செய்ய முடியும், உன்னால் இதை சாதிக்க முடியும், உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில். அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையா ஒரு 50 வரி சொல்லியிருக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இப்போ வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விஷத்தை கக்குவது, வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் என்ன சொன்னா, இனிய உளவாக இன்னாத குரல். அப்ப இன்னாத குரல் நம் வாழ்க்கையில் இன்னாததை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் அவ்வளவு யோசிச்சு நம்ம பெரியவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுங்கள். அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருக்கும். நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் அவர்களை சொல்றோம் இல்லையா, அவருக்கு கல்யாணமாகி 15 ஆண்டுகளா குழந்தையே இல்லை. அப்ப அவங்க மனைவி ஒரே சொல்றாங்க, நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கோங்க, வேற ஒரு சும்மா இருமா, அதெல்லாம் சரியா வராது. ஒரு கட்டத்தில் என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்க ஒரே வீட்டில் வாழ்வோன்னு வேற அவரை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. என்னைக்கே ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு அப்செட்டான மைண்ட்ல சொல்லியிருக்காரு, நீ இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டார். அன்னைக்கு இரவே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்த மனிதர்களில், நம்ம ஆச்சரியப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்.
அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நாம பயன்படுத்த வேண்டும். நம்ம திருமண பத்திரிகையில் எழுதும் போது கூட நம்ம ஆட்கள் எழுதுவாங்க பத்திரிகைங்களா, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தமா, அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்னு அர்த்தமா. திருவளர், இனிமே நாங்க கல்யாணம் வளரும் எங்க குடும்பத்துல. கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா என்ன போடுவாங்க தெரியுமா, திரு நிறைச்செல்வன், திரு நிறைச்செல்வி, எங்க குடும்பத்துல திருமணம் நிறைந்து விட்டது. பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமியா, கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க. என் வீட்டில் தான் கடைசி பையனுக்கு கல்யாணம், கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க, செல்ல கல்யாணம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, செல்ல கல்யாணம் நாங்க பண்றோம்னா அவங்க வீட்டில் அதுதான் நிறைவான திருமணம்னு அர்த்தம். எங்க பக்கங்கள்ல எல்லாம் அந்த நிறைவான திருமணம் இருக்கு இல்லையா, கடைசி பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு இலையில கோயில்பட்டி கடலை மிட்டாய் வைப்பாங்க, அதுதான் ஸ்வீட். அப்ப எங்க வீட்டில் இனிமையோடு எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கடலை மிட்டாயை வைப்பார்கள். ஒரு நிறைவு கூட இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது நம்முடைய தமிழ் சமூகம். அதுதான் நல்ல அன்பின் அடையாளமாக இருக்க முடியும். அன்பு அப்படின்னா என்னங்க, அன்பு அன்புன்னு சொல்றோம் இல்லையா, அன்பு என்றால் என்ன, அன்பு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பெரிய அறிஞர்கள்ட்டையோ இலக்கியவாதிகள்கிட்டையோ மட்டும் கேட்டா சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. போற போக்கில் ஒரு சினிமா நடிகர் கூட சொல்வார். நாங்கள் வாரிசுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நம்ம தளபதி படம், அவர் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொன்னார். ஒரு குடும்பம், அம்மா அப்பா, இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறக்கா சொல்கிறேன், ஒரு அம்மா அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, அழகான குடும்பம். இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வரும்போது 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அண்ணனுக்கு ஒரு சாக்லேட், தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட். இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும், படக்குன்னு சாக்லேட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்ரும். அண்ணன் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான். நைட்டு அண்ணன் தூங்கின உடனே அந்த பாப்பா அதையும் எடுத்து சாப்பிட்ரும். இது டெய்லி நடக்குது. அவன் சாக்லேட்டை ஒழிச்சு வைக்க வேண்டியது, இந்த பிள்ளை தான் சாக்லேட்டையும் தின்னுட்டு அண்ணன் அங்கிட்டு போன உடனே அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. இது டெய்லி நடக்குது. ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன்ட்ட கேட்குது, அண்ணா என் பாடத்தில் அன்புன்னு ஒரு வார்த்தை வருது, அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்கிறாங்களேனே, அன்பாக இருக்கணும், அன்பாக பேசணும், அன்பாக பழகணும்னு சொல்கிறாங்களே, அன்புனா என்னண்ணே அப்படின்னு இந்த பாப்பா அண்ணன்ட்ட கேட்குது. அண்ணன் சொல்கிறான், பாப்பா அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உன் சாக்லேட்டை நீ சாப்பிட்ருவ, ஏன் சாக்லேட்டை நான் ஒழிச்சு வைப்பேன், அதையும் நீ சாப்பிட்ருவ, இங்கே ஒழிச்சு வச்சா நீ சாப்பிட்ருவேன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் இல்லடா, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்புங்கிறது என்ன, எனக்கு அந்த பொருள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிருக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா, அதற்கு பெயரும் அன்பு. குழந்தைகள் உலகம் அன்பு மயமானதுங்க. எந்த குழந்தையாவது பொம்மையை அடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த காலத்துல பிள்ளைகளை நம்மளால அடிக்க முடியல, அந்த காலத்துல நம்ம வாங்கின அடியெல்லாம் அடியா. இன்னைக்கெல்லாம் அம்மா அடிக்கிறேன் கையை வாங்கினாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது. நம்மலாம் ஒரு 100 தடவையாவது தூக்கு போட்டுருக்கணும். தெருவில் விரட்டி விரட்டி அடிப்பாங்க, பள்ளிக்கூடத்துலையும் அடிப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அடிச்சுட்டாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது தெரியுமா, சொன்னா ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு நம்மளை தான் அடிப்பாங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன செஞ்ச, என்ன தப்பு செஞ்ச, அந்த வாத்தியார் உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச. அப்புறம் அடி வாங்கிக்கிட்டே நம்ம தாத்தாட்ட சொன்னோம்னா, கழுத 2 பேர்த்துட்டு அடி வாங்கியிருக்குன்னு அவர் ஒரு அடி கொடுப்பாரு. இப்படி அடியாலேயே வாழ்ந்த சமூகம் போன சமூகம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கையை ஓங்கினாலே அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நம்ம இவர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது. வீட்லேயும் கண்டிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்துலையும் கண்டிக்க மாட்டோம், பிற தெருவில் போலீஸ்காரங்க கிட்ட தான் அடி வாங்கணும். அப்போ அந்த ஒழுக்கம் என்பது சீர்கட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். அன்பு என்றால் என்ன என்பதை அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே பதியனிட வேண்டும். அம்சப்பிரியாவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அவர்கள் அதிசியாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை தந்தார்கள். அதிசியா வேணிக்கு கொஞ்சம், ரித்திகாவுக்கு கொஞ்சம், விசாலாட்சிக்கு கொஞ்சம், உமாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி கடித்து அந்த ஆப்பிள் துண்டை கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு துண்டு ஆப்பிள் அவ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா, பின்னால ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அன்பின் ஆப்பிள் தோட்டம். அது ஒருபோதும் அழிவதே இல்லை. இப்ப குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஆப்பிள் தோட்டத்தை வளர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த துறையில இருந்தாலும் நீங்க அன்பா இருக்கலாங்க. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுமா, அன்பா இருக்கிறதுனா என்ன, பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது, ஹோட்டல்ல சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறது, அந்த கிளீன் பண்ற அம்மாவுக்கு தனியா கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் தர்றது, கண்ணு தெரியாதவங்களை கைப்பிடிச்சு
ரோட்டை கடக்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் அன்பு கிடையாது. இதெல்லாம் நாமளும் மனுஷன்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க துயரப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதெல்லாம் அன்பா? அது அடையாளம். நான் மனுஷனா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். அன்புங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா? நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த பணியை செய்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும், அந்த தொழிலை நேசிச்சு செய்றீங்க இல்லையா, உண்மையாக செய்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான அன்பு. நீங்க கண்டக்டர் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? கசகசன் நெரிசல்ல ஒருத்தர் வருவார், சில்லற இல்லாதவங்களாம் இறங்கி தொலை, நீ முன்னாடி போ, நீ பின்னாடி போ, நீ மேலே ஏறு, படியில தொங்காது, இதுதானங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானங்க வரும். பஸ்ஸில் நீங்கள் கூட்டம் உள்ள ஒரு நேரத்தில் போனால் என்ன கலவரமாக இருக்கும் தெரியுமா? ஏன் அப்படி கழுத மாதிரி மிதிக்கிற, அதுக்கே நீ நாய் மாதிரி குலைக்கிற? டிரைவர் சொல்லுவார், இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்கே உள்ள நாப்பில் எவன் மனுஷனா இருக்கான், எல்லாம் மிருகமாக மாறியாச்சு இல்லை. இப்படி தான் நம்ம கண்டக்டருங்கிறவரை உருவகப்படுத்தி இருப்போம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒரு அரசு பேருந்து தினமும் வருகிறது, கோயம்புத்தூர் டு மதுரை. அதில் சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இருக்கிறாருங்க. அவர் தோளில் பைய போட்டு எல்லாரும் ஏறின உடனே வந்து நிற்பார். பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு வேலை விஷயமாவோ திருமண விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுரைக்கு போறீங்க, நீங்க போற காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்காவது வாந்தி வந்தா புளிப்பு மிட்டாய் வச்சிருக்கேன் தர்றேன், அதையும் தாண்டி வாந்தி வந்தா சொல்லுங்க, டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறேன். இந்த கடலையெல்லாம் தின்னு தொழிய உள்ள போட்டுறாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சைடில் ஒரு நெகிழிப்பை வச்சிருக்கேன், அதுக்குள்ள போடுங்க. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்காக ஓசியில நம்மளை கூட்டு போக மாட்டாரு. ஆனா அந்த ஒரு நிமிடத்தின் ஒரு வார்த்தையின் அழகு இருக்கிறது இல்லையா, அந்த பயணத்தையே சுகமாக்குகிறதா இல்லையா? அவரும் ஒரு சாதாரண மற்ற கண்டக்டர்களை போலவே தான் அவரும் நடந்து கொள்ளுகிறார், அதே வேலையைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் சக மனிதர்களுக்காக ஒதுக்குகிற அந்த ஒரு நிமிடத்தின் வார்த்தை என்பது அன்றைய நாளையே அழகாக மாற்றுகிறது என்றால் இதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது. நான் வீட்டில் இருந்தால் தான் அன்பா இருப்பேன், நான் நல்ல மூடில் இருந்தால் தான் அன்பா இருப்பேன், அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் பொன்மாரியப்பன் ஒரு இளைஞன் சலூன் கடை வச்சிருக்கிறாருங்க. அவர் நீங்கள் எத்தனை சலூன் கடைகளை நம்ம பார்த்துருப்போம், எத்தனை சலூன் கடைகள் பார்த்துருப்பீங்க. அங்கே பேப்பர் கிடக்கும், அழகான பெண்களுடைய படம் இருக்கும், நிறைய கண்ணாடிகள் இருக்கும். இதுதானே சலூன் கடையின் அடையாளம். ஆனால் பொன்மாரியப்பன் நடத்துகிற சலூன் கடையின் அடையாளம் என்ன தெரியுமா? சலூன்ல ஒரு காவாசியில் அவர் நூலகம் நடத்துகிறார். யாரெல்லாம் முடிவெட்டி கொள்ள வருகிறார்களோ அவங்க ஒரு முழு புத்தகத்தை உட்கார்ந்து படித்தால் அவங்களுக்கான முடிவெட்டுகிற கட்டணத்தில் 30% கழித்து விடுகிறார். இந்த மனசு நம்மளுக்கு வந்திருக்கா? எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து புக்கு படிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தரேன்னு என்னைக்காவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லியிருக்கோமா? அந்த மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அரை மணி நேரம் நீ புத்தகம் வாசி, நீ கேட்குறதா வாங்கி தரேன் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செய்ய மாட்டான். இன்னைக்கு கல்யாண வீட்டில் பந்தியில் 2 வயசு குழந்தை மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் ஃபோனை எடுத்துட்டு சாப்பிட மாட்டேங்குது, கத்துது. நிறைய அம்மாக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மொபைலை கொடுத்தா அமைதியாக இருக்கும். மொபைலை கொடுத்தா அது அமைதியாக இருக்கு, உலகத்தின் அத்தனை ஆபாசங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். மொபைலை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம், ஆனால் அதற்கு பின்னால் தான் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து கிளம்ப இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பது என்பது பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை, நம்முடைய சுயநலம் சம்பந்தப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைகள் மொபைல் என்கின்ற ஒரு அரக்கனில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. புத்தகம் படிக்கிறது நம்ம சுயநலம், அது பொது நலம் இல்லை, பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை. எங்க ஒரு எழுத்தாளரை வாழ வைப்பதில்லை, நாம வாழவது. நம் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. எந்த துறையில் இருந்தால், ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே அறிவானவர்கள் தான் இல்லையா? அந்தந்த துறை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த துறையில ஒரு நல்ல அறிவு பெற்றவர்களாக இருந்தால் தான் ஆசிரியராக வர முடியும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு சில ஆசிரியர்கள் மட்டும் பிடிக்குது. ஏன்? சில ஆசிரியர்கள் பாடத்தில் மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க. அது கஷ்டமான பாடமா இருந்தாலும் சரி, பிடிச்ச ஆசிரியர் இருந்தால் அவன் பாட்டுக்கு 90 மார்க் எடுக்கிறான். வேற ஒரு ஆசிரியர் படகுன்னு 30க்கு போயிடுறான். ஏன்டா அதே கணக்கு தானடா, ஆனால் அந்த மிஸ்ஸு வேற, இந்த மிஸ்ஸு வேற. ஏன் அந்த மிஸ் என்ன மந்திரக்கோலா வச்சிருக்காங்க? அவர் தான் சொன்னார், அந்த ஆசிரியர் அன்பாக நடத்துகிறார்.
எந்த ஆசிரியர் பிள்ளைகளிடம் அன்பாக பாடம் நடத்துகிறாரோ அந்த ஆசிரியரின் பாடத்தில் பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப அந்த தொழிலில் எவ்வளவு இன்வால்மெண்ட் அந்த ஆசிரியருக்கு இருக்கணும். நான் படிச்சுட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? போ, வெளியில போ, உன்னை அடிச்சாத்தானே நீ உள்ள தூக்கி போடுவாங்க, நீயே வெளியே போயிரு, இல்லை 100 தடவை எழுதிட்டு வா, இல்லை எப்படியும் போ, தனியாக போய் உட்கார். ஆனால் நல்ல ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? தனியாக கூப்பிட்டு, ஏன் நீ படிக்கலை? நேற்று எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை டீச்சர். அம்மா அப்பானா சண்டை போட தான் செய்வாங்க, அது அவங்க வாழ்க்கை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட்டேனா? எனக்கு உனக்கு பிரச்சனை இல்லை, என் பாடத்தை நீ படிச்சிருக்கணும்ல. அவங்க பாட்டு சண்டை போடுறாங்க, நீ படிச்சிரு, படிக்க சிரமமா இருந்தா சாயந்தரம் கூட கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்தில் இருந்து படி, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எந்த ஆசிரியை சொல்லுகிறாரோ அவர் தான் அவனுக்கு தெய்வம். எத்தனை பேர் அப்படி 40 பேர் நம்ம கிளாஸ்ல இருக்காங்கன்னா அந்த 40 பேருடைய நிறை குறைகளை, வாழ்க்கை சூழலை தெரிந்திருக்கிறோம். பாடத்தை மட்டும் திணிச்சா போதாது, மதிப்பெண் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் போதாது, அவன் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். எங்க சிவகாசியில ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார் அரசு பள்ளிக்கூடத்துல. இந்த லீவே எடுக்காம வருவாங்க இல்லையா பிள்ளைகள், ரொம்ப ரூரல் ஏரியா, ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். லீவே எடுக்காம, விடுமுறையே எடுக்காம வர்ற பிள்ளைங்களை அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு வருஷம் அந்த விடுமுறை நாட்கள்ல மதுரையிலிருந்து சென்னைக்கு அவர் காசுல ஃப்ளைட்ல கூட்டு போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல கூட்டு வந்துருவார். இந்த பிள்ளைங்க லீவ் எடுப்பாங்களா? எல்லாம் பயப்படுறீங்க, அப்ப நம்ம காசை பூரா உருவிடுவா போலயே, ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு என்ன, அதைத்தான் செய்யணும்னு இல்லை, அது அவரால் முடியுது. ஆனால் நம்மால் முடிந்த ஒரு மறுமலர்ச்சியை ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் வார்த்தைகளால் நம்மளால் உருவாக்க முடியுமா? முடியாதா? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அன்பான வார்த்தைகள், அவர்களை திருத்துற வார்த்தைகளை சொன்னால் அவங்க மாறுவாங்களா? மாறமாட்டாங்களா? அதனால தாங்க ஆசிரியருக்கு மட்டும்தான் குரு என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். மாதா பிதா குரு, தெய்வத்துக்கு முந்தைய இடத்தை ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த இடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு குரு கிட்ட அரசர் தான் மகன் அனுப்பி விட்டுருக்காரு இளவரசனை, பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இளவரசன் ரொம்ப நல்ல பையன், சொல்லி கொடுத்த பாடத்தை பூரா நல்லா படிச்சிருக்கிறான், பரீட்சையில எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு? திடீர்னு கூப்பிட்டு சப்புன்னு 2 அடி அடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த தப்பும் செய்யலே, பேசாம உட்கார், இப்படி 2-3 தடவை செஞ்சிருக்கிறார். பாடமெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது, இளவரசன் அரசன் ஆயிட்டான். அரசனான முதல் நாளே ஆளுகளை கூப்பிட்டுட்டான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருப்பாரு, குருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்து நடு சபையில் நிறுத்தியாச்சு. குரு கிட்ட கேட்குறான், குருவே நீங்கள் எனக்கு பாடம் நடத்துனீங்க, நான் நல்லா தானே படித்தேன், நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலைல, என்னை ஏன் தேவையில்லாமல் அடிச்சிங்க? நான் தப்பே செய்யாமல் நீங்கள் அடித்த அடி என் மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை விட அந்த அடி எனக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா அடுத்து நீ அரசனாயிருவேன்னு எனக்கு தெரியும், அரசன் ஆயிட்டேன்னா நிறைய நீதிமன்றங்களுக்கு பரிபாலனை செய்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லா வழக்குகளும் உங்ககிட்ட தான் வரும், குற்றம் சாட்டப்பட்டவன் பூரா உன் முன்னாடி தான் நிற்பான், அதில் குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பே செய்யாதவனா கூட இருப்பான், தப்பே செய்யாத ஒருவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அன்னைக்கு அடிச்சையா. அந்த அநீதியின் சுவையை நீ உணர வேண்டும், அப்போதுதான் நீதியின் வலிமை உனக்கு புரியும் என்று சொன்னார். ஆசிரியர்னா அதுதாங்க ஆசிரியர். ஒரு குரு என்றால் அதுதான் குரு. இளவரசன் அடிச்ச நாளைக்கு அவன் தூக்குல போட்டுருவான்னு பயப்படல அவர். நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்லை, அடுத்த தலைமுறைக்கு இவன் நல்ல அரசனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா, அவர்தான் நல்ல ஆசிரியர், அவர்தான் நல்ல குரு. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்ல மாணவர்கள் விளைந்து வருவார்கள், நெற்பயிர்களை போல. ஒரு ஆசிரியர் இதே மாதிரி தான், ரொம்ப பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிற ஒரு ஆசிரியை, மாணவிகளாக படிக்கிற ஒரு வகுப்பறை. அவங்க ஒரு நாள் ஒரு சின்ன கணக்கு எழுதி போடுறாங்க, ஆனால் கடினமான கணக்கு. இதை யாரு ரொம்ப சரியா பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நான் விலை உயர்ந்த ஒரு ஷூ, அந்த ஸ்கூலுக்கு போட்டு வருவாங்களே அந்த ஷூ நான் பரிசா தருவேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க, எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க. இப்போ என்ன செய்ய, 40 பேரும் சரியா எழுதிட்டீங்க, அதனால என்ன பண்ணுங்க, அவங்க பேரை எழுதி கொடுங்க, நான் குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துட்றேன். சரி, எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதி ஒரு டப்பால போட்டாச்சு. குலுக்கி ஆசிரியையே ஒரு பேப்பர் எடுத்து பிரிக்கிறாங்க. ரியா அப்படின்னு எழுதியிருக்கு. ரியாவுக்கு இந்த ஷூ விழுந்திருக்கணும்னே வகுப்பே சந்தோஷத்துல கைத்தட்டி இருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ, 1 மாசமா கிழிஞ்ச ஷூ போட்டு தான் அவ கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா. சரியான ஆளுக்கு கிடைச்சிருச்சியான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பள்ளி முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க. இந்த பேப்பர் எல்லாம் டஸ்ட்பின்ல போடுவோன்னு அந்த டீச்சர் எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு ஆர்வம் உந்த மற்ற பேப்பரையும் எடுத்து பிரிச்சு பாக்குறாங்க. 40 பேப்பர்லயும் ரியா 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 என்று எழுதப்பட்டிருக்கு.
இந்த பிள்ளைங்க அறிவின் அடையாளம் இல்லை, அறிவை தாண்டிய அன்பின் அடையாளமாக அந்த வகுப்பிற்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இனிமே இந்த தேசத்திற்கு தேவை. இது மாதிரியான அன்பைத்தான் நாம் பிள்ளைகளிடம், மாணவர்களிடம், இந்த சமூகத்தின் மக்களிடம் பரப்ப வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்பையெல்லாம் அந்த பணியாரம் விற்கிறவங்க, ஆப்பம் சுடுறவங்க, இட்லியை விற்கிறவங்க எல்லாருமே வயசான பாட்டியாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இந்த பணியாரம் விற்கிறவங்க கிட்ட, ஆப்பம் விற்கிறவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க. 10 காசுக்கு 4 ரூபாய்க்கு. சில பிள்ளைங்க பாட்டி நாளைக்கு தாரேன் அப்படின்னு ஒரு ஆப்பத்தை வாங்கிட்டு போயிடும். சரிடா நாளைக்கு மறக்காம கொடுத்துரு அப்படின்றோம். எழுதியும் வைக்காது, அது எழுத தெரியாத பாட்டி. நாங்கள் கேட்போம், பாட்டி அவ வாங்கினா இந்த இவ வாங்கினா இவ வாங்கினா இவள் கரெக்டாக ஞாபகம் வச்சு வாங்கிடுவீங்களா, அவங்க தருவாங்களா, இல்லை உங்களை ஏமாத்திர மாட்டாங்களா? அது அந்த பாட்டி ஒரே ஒரு பதில் தாங்க சொன்னிச்சு, விட்றா கண்ணா, அந்த காசு திரும்பி வந்துச்சுன்னா லாப கணக்கு, வராட்டி புண்ணிய கணக்கு. வந்துச்சுன்னா எனக்கு லாபம், வராட்டி எனக்கு புண்ணியம். அந்த பிள்ளைங்க சாட்டுச்சுல்ல, அது வயிறு நிறைஞ்சிருக்கும்ல, அது கொடுக்குற 10 காசை வச்சு என்ன பாட்டி பங்களாவா கட்ட போகிறேன், போயிட்டு போகுது, ஏன் பேத்தி மாதிரி தானே. இந்த மாதிரி மனித நேயத்தின் குரல்கள் நம் தெருவங்கும் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது நதியை போல. ஆனால் இன்றைக்கு அந்த மனித நேயத்தின் குரல்களின் குரல் வளையை நாம் நெறித்து கொண்டிருக்கிறோம். மனித நேயமே இல்லாம ஒரு சுயநலத்தின் சுரங்கத்திற்குள் நம் பிள்ளைகளை திரித்து கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்கள ஒன்றும் பார்க்க வேண்டாம். என்ன ஒரு பழக்க வழக்கம்! எப்பேற்பட்ட பண்பாட்டை ஒரு அன்பின் நேயமாக கற்றுக் கொடுத்த மண்ணுங்க இது. பரமசிவன் ஒரு அற்புதமான பண்பாட்டு ஆர்வலர் நம்மிடம் இருந்தார். அந்த மனுஷன் நம்ம கிராமத்து பண்பாட்டை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். ஒரு துஷ்டி வீடுங்க, துஷ்டி வீடுன்னா தெரியுங்களா, ஒரு இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லாரும் போயிருக்கிறாங்க. இறந்தவன் ஒரு இளைஞன், ஒரு 27-28 வயசு இளைஞன். அவங்க மனைவி, இளம் மனைவி கதறி கதறி அழுதிட்டு இருக்கிறா, அந்த ஊரே அழுதுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு இப்படி ஒரு வாயாகன்ற சின்ன பாத்திரத்தை எடுத்து வெளியில் வர்றாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து கசகசன்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவே பார்க்குறாங்க. கையில் ஒரு 3 மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இப்படியே ஒன்றா காமிச்சு 3 மல்லிகைப்பூவும் போட்டுட்டு இப்படி மறுபடி காமிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சரின்னு கண் கலங்கி தலையாட்டுறாங்க. அந்த அம்மா உள்ளே போயிடுது. வெளியூர்ல இருந்து வந்த ஒரு நபர் கேட்குறாரு, என்னங்க நடக்குது, ஏதாவது சடங்கா அப்படின்னு. இல்லை இந்த இறந்து போனோம்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகி 6-7 மாதம் தான் ஆகுது. இப்போ அவங்க மனைவி 3 மாதம் முழுகாமல் இருக்குது. இன்னும் 7 மாதம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவளுக்கு தான் புருஷனே இல்லையே, புள்ள எப்படி வந்துச்சுன்னு எவனும் நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டக்கூடாது. அதனால தான் இந்த சபையில் 3 பூக்களை அந்த தண்ணீரில் போட்டு அவ 3 மாதம் நிறை மாதமாக இருக்கிறாள் என்று நமக்கு அந்த அம்மா சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறது. இங்கே எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற உணர்வு அன்பின் பிரதிபலிப்பாக பேசி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த மண்ணின் பண்பாடாக இருந்தது. நம்ம ஏமாத்தியவர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்த மண் அந்த பணியாரக்கார பாட்டி, ஆப்பக்கார பாட்டி மாதிரி. இந்த என்எஸ்கேவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. என்எஸ்கே வீட்டு வாசல்ல நிற்கிறார். கேட்டை தள்ளிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் உள்ள வர்றாங்க. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படக்குன்னு ஜிப்பாக்குள்ள கை விட்டு இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு அது கிளம்பிருச்சு. தூரத்துல இருந்து இதை மதுரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில விஷயம் ஆண்களுக்கு புரியாததெல்லாம் பெண்களுக்கு புரியும். அவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா? இங்க இருந்து பார்க்கும் போதே தெரியுது அவள் வயிற்றுல தலையணையை கட்டிட்டு வந்திருக்கான்னு. லூசு மாதிரி அவகிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, அங்கேருந்து பார்த்தா உனக்கே தெரியுதுன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாதா? பறையாங்க கொடுத்தீங்க. என்ன நீ, நாம நடிக்கிறோம், இந்த மக்கள்லாம் நம்மளை பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எங்கிட்டே அவள் வந்து நடிக்கிறாடி, அவளை நான் பாராட்ட வேண்டாமா, அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ ஏதோ வயிற்று பசியில வறுமை பாட்டில் தானே வந்து இப்படிலாம் போய் சொல்லி பணம் வாங்குறா. இந்த பணத்தை வச்சு அவன மாடி வீடா கட்ட போறா, சாப்பிடுவா, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளோதானே, போயிட்டு போகுது விடு. அப்போ ஒருத்தர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஆக்ரோஷம் இல்லாமல் அவன் ஏமாத்தினவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களால் நிரம்பிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடாக இருந்தது. நமக்கு கொள்கை ஒன்றுன்னு இருக்கும், கோட்பாடு ஒன்று இருக்கும். ஆனால் இன்னொரு மனிதனுக்காக அதை விட்டு இறங்குறோம் பாருங்க. கல்கி ஆசிரியருடைய மகள் ஆனந்தி திருமணம். பெரியார் போயிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன கொள்கை உள்ளான்னு 2 செய்தியோட முடிச்சிருவேன், உடனே நீங்கள் பதட்டப்படக்கூடாது சரியா, ஏன்னா நம்ம இவர் வேற பேச வேண்டியிருக்கு. பெரியார் போயிருக்கிறார். கல்கி ஆனந்தி அவங்க வீட்டு திருமணம். மணமகனும் மணமகளும் பெரியார் காலில் வந்து விழுறாங்க. ஒருத்தர் திருநீர் தட்டையும் குங்குமம் வச்சிருக்க அந்த கிண்ணத்தையும் பெரியார்கிட்ட கொடுக்குறாங்க. படக்குன்னு திருநீரை பூசினார், குங்குமத்தை பூசிட்டு உட்காந்துட்டார். தொண்டர்களுக்கெல்லாம் படபடன்னு வருது. அது எப்படி நீங்கள் பகுத்தறிவை மீறி திருநீர் பூசலாம், குங்குமம் வைக்கலையா, சும்மா கடை
அதை பூசினா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நம்புறாங்க. அவன் நம்பிக்கையில நாம ஏன்டா கல்லெறியணும்? அது அந்த நம்பிக்கை நல்லது என்றால் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஒருத்தர் நல்லா இருப்பாங்கிறதுக்காக நம்ம கொள்கையை தளர்த்தி கொள்வதில் கூட குற்றம் இல்லை என்று நினைத்த மனிதர்கள் வாழ்ந்த ஊர் இல்லையா அந்த ஊர். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு நாளும் செய்தியில் படிக்கிறோம். பூக்குழி இறங்க போகிறவங்க, பால் காவடி எடுக்கிறவங்க, இந்த வெயிலில் பாத யாத்திரை போகிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவர், ஒரு இஸ்லாமிய பெரியவர் கையில் ஒரு பைப்பை பிடிச்சிக்கிட்டு அவங்க பாதங்கள் படுகிற இடத்திலெல்லாம் தண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே கசிவது நீர் இல்லை, அவர் இதயத்தில் வழிகிற அன்பின் எல்லை இல்லையா? இதுதாங்க நம்ம ஊர். சாதி சமயம் எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் என்னுடைய மனிதர்கள் என்று நேசம் கொள்வதுதான் இந்த மண்ணினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட மாண்பு இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். மகாபாரதத்துக்கு ஒரு கிளைக்கதை, ஒரு சின்ன செவிவழி கதை சொல்லுவாங்க. இந்த கர்ணனுக்கு தான் கொடைவள்ளல்னு பேர் இருக்கு. தர்மரும் பெரிய கொடைவள்ளல் தானே, யாராவது உதவி செஞ்ச பெரிய தர்ம பிரபு அப்படிமாம்ல. அப்ப தர்மனும் கொடைவள்ளல் தான். ஆனா பேர் பூரா கர்ணனுக்கே போகுது. கிருஷ்ணன் அவன் கேட்குறான், நானும் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன், வர்றவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுக்குறேன், அந்த பயலுக்கு மட்டும் பேர் வருது, கர்ணனுக்கு பின்னால் கொடை இல்லை, கார்த்திகைக்கு பின்னால் மழை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், இதை உனக்கு வழக்கம் போல் விளக்கத்தோடையே சொல்லிடுறேன் அப்படின்னு டிஷ் அப்படின்னு இருக்கான். உடனே இங்கே ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை உருவாயிருச்சு. இதை 2 மலையவும் அண்ணன் தம்பி 5 பேரும் சேர்ந்து மக்களுக்கு தானம் கொடுங்கடா அப்படின்னாரு. 5 பேர் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு மம்பட்டி எல்லாம் வச்சு வெட்டி 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 மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தங்கம் தர்றாங்க, வெள்ளி தர்றாங்கன்னு எல்லாம் போய் வாங்குறாங்க. கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கே ஒழிய குறையவே இல்லை. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, எங்களால் முடியலை அப்படின்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளே கொடுத்துருவீங்களா? இன்னும் 1 வருஷம் கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகுது. சரி, இப்போ பார், கர்ணனை கூப்பிட்றாருங்க, வாப்பா, இது தங்க மலை, இது வெள்ளி மலை, 1 மணி நேரம் தான் டயம் இருக்குது, இதை தானம் கொடுக்க முடியுமா? இது என்ன பிரமாதம்? இப்படி பார்த்தான். 2 பேர் தோளில் கைப்பட்டுக்கிட்டு அது வந்துடா மாப்பிள்ள அப்படின்னு போனாங்க. ஏ ராமசாமிங்க வா, குப்புசாமிங்க வா, நீ தங்க மலையை வச்சுக்கோ, நீ வெள்ளி மலையை வச்சு கொண்டு போயிட்டான். கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது இல்லை, தன்னையே கொடுப்பது, இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பது தான் உண்மையான கொடை என்று இந்த மண்ணில் ஒரு செவிவழி கதை கூட நிரூபித்து இருக்கிறது. நபிகள் பெருமானார் நடந்து வர்றார், ஒரு நீண்ட அங்கி புதுசா உடுத்தி இருக்கிறார், அவருடைய சீடர்களோட வர்றார். எதுக்கு சட்டையே போடாம ஒருத்தன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். படக்குன்னு அந்த அங்கியை கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே தான் பார்க்குறாரு, ஒரு கிழிஞ்ச சட்டையே போட்டிருக்காரு, உள்ள ஒரு ஆடை. கூட இருந்தவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் கழட்டி கொடுத்துட்டு அந்த புதுசாக இருக்கிறத வச்சிருக்கலாம்ல, அதை போய் ஏன் கொடுத்தீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், தானம் செய்வதாக இருந்தால் உன்னிடம் இருப்பதில் சிறந்ததை கொடு, அதுதான் இறைவனுக்கு போய் சேரும். நம்ம எப்படி இருக்கோம்? எப்படா சுனாமி வரும், எப்படா புயல் வரும், எப்படா வெள்ளம் வரும்னு பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, பழைய கிழிஞ்சு போன சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்? எப்பயாவது யாராவது உதவின்னு கேட்டு வரும்போது படக்குன்னு அதை தூக்கி கொடுக்குறது. எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அவனும் நம்மளை மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான். அவனும் நம்மளை மாதிரி பிள்ளைக்குட்டிகளோட போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணவன் தான். அவன் ஏதோ நொடிச்சு போயிட்டாங்கிறதுக்காக பழைய உடுத்திய பயன்படாத ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது என்ன தானம்? இதற்கு எப்படி தர்மம் என்று பெயர் இருக்கும்? கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள், அதுதான் நீங்கள் அன்பான மனிதர்களாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே ஜெயிக்கணுங்கிறதுக்கு தாங்க போராடிட்டே இருப்போம், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆனால் எல்லாருமே முழுசா ஜெயிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த உலகத்தில் யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்களா? எப்படியாவது எல்லாரும் ஒரு தோல்வியை கண்டிருப்போம் இல்லையா? ஆனால் உலகத்தில் தோக்கடிக்கவே முடியாத, எப்போதும் ஜெயிக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எப்பயுமே அவர் ஜெயிக்க மட்டும்தான் செய்வார், தோக்கவே மாட்டார். அவர் யார் தெரியுமா? யார் ஒருவர் எப்போதும் மற்றவர்களிடம் தோற்க தயாராக இருக்கிறாரோ அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது. அன்புக்காக, சக மனிதர்களுக்காக விட்டு கொடுத்து ஒருத்தன் போயிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? அவனை இழிச்சவாயின்னு வேணா நம்ம சொல்லுவோம், ஆனால் வரலாற்றில் இறைவனுடைய பக்கத்தில் அவன்தான் யாராலும் தோற்கடிக்கப்படாதவன் என்கின்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை, நல்ல நட்புகளை, நல்ல மனிதர்களை அன்பு என்கின்ற கயிறு கொண்டு பிணைத்து கொள்ளுங்கள். இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் நான் நினைப்பேன். யார் நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிறாங்க, யார் நம்ம கிட்ட பொய்யா பழகுனாங்கிற முகத்திரையை கொரோனா வந்துதான் நம்மிடம் ரொம்ப அழகாக காட்டியது இல்லையா? இதோட முடிச்சிடுறேன். கும்பகோணத்தில் முதல் லாக்டவுன் போடுறாங்க. கும்பகோணத்தில் அறிவழகன் ஒரு கொத்தனார், 62 வயசு, ஒரு சைக்கிளும் ஒரு குடிசை வீடும் தான் அவருடைய சொத்து. மனைவிக்கு புற்றுநோய். மாதம் ஒரு தடவை ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்து 1 மாதம் சாப்பிடுவாங்க. இப்போ லாக்டவுன் ஆயிடுச்சு.
இருக்க மருந்தெல்லாம் தீர்ந்துருச்சு. ரொம்ப அந்த நோயால் படாத பாடுபடுறாங்க. எங்கேயுமே போக முடியல. இந்த இ பாஸுங்கிறது தெரியாது, காரில் போகிறது எதுவுமே தெரியாது. மனைவி படுற பாட்டு அந்த ஆளால் தாங்க முடியல. ஒரு நாள் பார்த்தார், காலையில் 4 மணிக்கு மனைவி எழுப்பினார். பழைய சோறை ஒரு தூக்குச்சட்டியில் வச்சார், மனைவியை தூக்கி பின்னாடி வச்சார், சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். காலையில் 4 மணிக்கு சைக்கிள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அவளை இறக்கி அந்த சாப்பாடை ஊட்டி விடுறார். மறுபடியும் உட்கார வச்சு போயிட்டே இருக்கிறார். 2 தடவை அந்த அம்மா மயங்கி மயங்கி விழுது. ஒரு துண்டை எடுத்து 2 பேர் உடம்பையும் இறுக்கி கட்டிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறார். அந்த அம்மா அவர் முதுகில் சாஞ்சு அப்படியே தூங்கிருச்சு, அப்படியே மயங்கிருச்சு. நைட்டு 10:45 புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்துட்டார். எல்லாம் மிரண்டு போய் ஓடி வர்றாங்க. டாக்டர், நர்ஸ்லாம், எப்படி வந்தீங்க? சைக்கிளில் தான் வந்தேன், என் மனைவியை பாருங்க, அவளுக்கு மாத்திரை கொடுங்க, ஊசி போடுங்க. எப்படியா சைக்கிளில் வந்த? எங்கேருந்து வந்த? கும்பகோணத்துலேருந்து வந்தேன். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 200 கிலோமீட்டர் இருக்கும்யா, அதுக்கு கூட இருக்கும். எப்படி சைக்கிளில் நீ இப்படி ஒத்தையில் இந்த பொம்பளையும் கூட்டுட்டு வந்த? சொன்னார், கும்பகோணத்துலேருந்து புதுச்சேரி எத்தனை கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரியாது, அத்தனை கிலோமீட்டர் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது, என் சைக்கிளே அவ்வளோ தூரம் வருமானு தெரியாது. ஒன்று தெரியுங்க, இந்த புள்ள இல்லைன்னா நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும். இவ தான் என் வாழ்க்கைங்கிறது தெரியும், அதனால தான் வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னார். நீங்கள் இந்த உலகத்தின் எல்லா அறிவியல் காரண கர்த்தாக்களையும் உடைத்து எறிந்துவிட்டு அன்பு என்பது மட்டும்தான் உயரத்தில் ஓங்கி நிற்கும். அப்படிப்பட்ட அன்புக்கு நீங்கள் நிகராக தராசு தட்டில் எதாலும் நிரப்ப முடியாது. அன்புக்கு அன்பை கொண்டுதான் நிகர் செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அன்பால் இந்த உலகை வெல்ல வேண்டும். நம் அன்பின் அடையாளமாக இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பையே நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு வீணை இசைக்கலைஞர் தனியா வீணை வாசிக்கலாம், ஒரு ஓவிய கலைஞர் தனியாக ஓவியம் வரையலாம். ஒரு சிற்பி பெரும்பாலும் தன் பக்கத்தில் யாரும் சிற்பம் செதுக்கும் போது இருப்பதை விரும்பவே மாட்டார். தனியா இருந்ததும் அவருக்கு அது வரும். ஒரு சமையல் கலைஞர் கூட யாருமே இல்லாட்ட கூட எனக்காக நான் சமைத்துக் கொள்வேன் என்று தன்னந்தனியாக சமைக்கலாம். எல்லா கலைஞர்களும் தனிமையில் தன்னுடைய கலையை ஆற்றுகிற போது இன்பம் காண முடியும். ஆனால் ஒரே ஒரு கலைஞர் மாத்திரம் தனியாக தன்னுடைய கலையை ஆற்றினால் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அது யார் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு விளங்கும். பேச்சாளர்கள் தான் அவர்கள். இப்ப எனக்கு மனசு சரியில்லைன்னு நம்ம வீட்டில் தனியா போய் பேச முடியுமா? ஒரு இடத்துல உடனே நேத்தி மட்டும் நல்லா தான் இருந்தாங்க, காலையில கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு மருத்துவமனையில் சேர்த்துருவாங்க. அதுல பேச்சு என்கிற ஒரு கலை மாத்திரம் 2 பரிமாணங்கள் கொண்டது. இது இட்ஸ் a one way path, இட்ஸ் a two way path. நாங்கள் உங்களிடம் வருகிற போது நீங்கள் எங்களிடம் வர வேண்டும். ஏதோ ஒரு பாதையில் நாம் சந்தித்துக் கொள்வோம். அதனால நீங்கள் அதில் வருவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி உங்களினுடைய கைத்தட்டல் மாத்திரம்தான். அதனால இப்ப சில புத்தக கண்காட்சிகள்ல நான் பேசுற போது கீழே கமெண்ட்ல எழுதுறாங்க, இந்த அம்மா அடிக்கடி கைத்தட்ட சொல்லுகிறார்கள். இந்த கீரியும் பாம்பும் சண்டை விடுறவர் கூட அப்படித்தான் சொல்லுவாரு. அவரும் ஒரு கலைஞர் தானே, அவருக்கும் அந்த உற்சாகம் தேவைப்படுகிறது தானே. எனவே கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல், இல்லை சோர்வு இருந்தாலும் சோர்வு இல்லாத மாதிரி ஒரு நடிப்பு நடித்து தொடர்ந்து நீங்கள் ஊக்கத்தோடு கைத்தட்ட, ஊக்கம் அது கைவிடல் ஏன் சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் இன்னைக்கு தலைப்பு. கைவிடாமல் நீங்கள் கைத்தட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பு. அதனால உற்சாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். முதலில் இந்த புத்தக கண்காட்சிகளில் தமிழகம் எங்கும் நடக்கின்ற மிகச்சில அல்லது நிறைய புத்தக கண்காட்சிகளில் நான் பேசி வருகின்றேன். இது எனக்கே ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு முயற்சியாக அது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், புத்தக கண்காட்சிக்கு வருகிற எல்லாருமே தீவிர இலக்கியத்தோடு பரிச்சயம் உள்ளவர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. அப்படிதானங்களே ஐயா? தீவிர இலக்கியத்தோடு பயிற்சி இருக்கிறவர்கள் என்பவர்கள் வாசகர்களிலேயே ஒரு சிறு அளவுதான் இருப்பார்கள். அப்ப புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற அரசினுடைய மற்றும் பப்பாசியினுடைய குறிக்கோள் என்னவென்றால், தீவிர இலக்கியங்களை படிப்பவர்களை மாத்திரம் வளர்த்தெடுப்பது அல்ல. ஒருவேளை உங்களில் சில பேர் படிக்கிற வழக்கத்துக்கு இன்னும் வரவில்லை என்று சொன்னால், நிறைய பேர் இருப்பீங்க, அதுவும் நாகர்கோவில் மாதிரியான பகுதியில் நிறைய படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த முயற்சியில் சில பேருக்கு
தோல்வி ஏற்பட்டது என்றால் வாசிப்பிலே அவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அரசு இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து நடத்துகிறது. இப்ப நீங்க பாருங்க, அவங்க வருவாய்த்துறை அலுவலர் இருந்து எல்லாருக்குமே எத்தனை வேலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. உங்க டெப்டி கலெக்டர் சார் வீட்டை அம்மாவும் அந்த பையனோட வந்திருக்காங்க. பல அலுவல்கள் இருக்கின்றன. என் கூட வந்த அவங்க அனுதீப்பா சொன்னாங்க, எந்த நேரமும் வேலை இருக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல மாத்திரம் இல்லை, எல்லா அலுவலகங்களுமே இப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு காலம் எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அரசு ஊழியர்களாகத்தான் இருந்தாங்க. 5 மணினா 5 மணி கிளம்பி வந்துடுவாங்க. இன்றைக்கு அரசு ஊழியர்களால் அப்படி இருக்க முடியாது, காலங்கள் மாறிவிட்டன. இப்ப பல வேலைகளுக்கு நடுவிலே இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது இந்த அரசினுடைய முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. ஏன்? புத்தகம் படிப்பதாலே என்ன கிடைக்கிறது? புத்தகம் படிப்பதனாலே வாழ்க்கையை பற்றிய புது புது சிந்தனைகள் நமக்குள் உருவாகின்றன. நாம் வாழுகின்ற வாழ்க்கை பல சமயங்களில் சலிப்புடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தினம் அதே மாதிரி எந்திரிச்சு அதே முகத்தை பார்த்து அதே அடுப்பில் அதே பாலை வச்சு அப்புறம் காலையில் எழுந்து ஃபோனை பார்க்கறது ஒரு கொடுமை. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எனக்கு கொடுமை. இன்னைக்கு எல்லாரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. உடனே ஒரு மலரை போட்டு குட் மார்னிங், உடனே ஒரு பறவை பறக்கிறத போட்டு குட் மார்னிங். ஏன் இவ்வளோ பேர் குட் மார்னிங் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதுனால இந்த காலை இனிய காலை ஆகிவிட போகிறதா, இல்லை நீங்கள் சொல்லலைன்னா இந்த காலை மோசமான காலையாக மாறிவிட போகிறது? அதில் சில பேர் சொல்லுவாங்க, நான் பல முறை குட் மார்னிங் அனுப்பிச்சேன், நீங்கள் அதுக்கு பதிலே போடலன்னு. என்னையா பதில் போடுவேன் அதுக்கு? இப்போ இது எல்லாம் அதே தான் நடக்குது வாழ்க்கையில், இல்லை? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அலுவலகத்துக்கு வரோம், அதே மேலதிகாரி தான். தினம் தினம் ஒரு மேலதிகாரியை நமக்கு மாற்றுகிறார்களா? வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மேலதிகாரி அதே ஆளு தான். சரி, அவராவது ஒரு நாள் சிரிச்ச முகமா இருக்காரா? இல்ல. அவர் என்னைக்கும் அதே மாதிரி கடுகடுன்னு தான் இருக்காரு. இது எப்ப முடிக்க போறீங்க? டெட்லைன் என்ன? தினம் இதை கேட்கிறார். சரி, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரோமே, வந்த உடனே இன்னைக்கு லஞ்ச் நல்லா இருந்ததுன்னு ஒரு பிள்ளை ஒரு நாள் சொல்லியிருக்கா நம்ம கிட்ட? சொல்லுங்க, எவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்க? ஒரு நாள் சொல்லியிருக்கார். நாமே போய் கேட்பேன், ஏண்டா அப்படியே சோத்தை மிச்சம் வச்சிருக்க? இது சோறா? இது சோற? ரேகாவுடைய அம்மாவை பாரு, சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்ன அனுப்பிச்சிருக்க? அதே சோறு அதே குழம்பு, ஒரு பாராட்டு கிடையாது. இரவு படுக்க போகிற போது கணவர் அதே மாதிரி நான் படுக்க போறேன், மனைவி வீட்டு கதவை பூட்டியிருக்கான்னு பார்த்து கொசுவத்தியை அணைச்சி ஏற்றிட்டு பால் வந்து உர குத்துவாங்க சில வீட்டிலலாம், அடுத்த நாள் தயிர் வேணும்னு அதற்கு பிறை குத்தி விட்டு எல்லா வேலையும் முடிச்சு அதே மாதிரி படுத்து அலாரம் வைக்கிற போது எவ்வளவு சலிப்பா இருக்குல்ல? ஏதாவது புதுசா இருக்கா வாழ்க்கையில? இந்த வாழ்க்கையை புதிதாக மலர்ந்து மனம் வீச செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரத்தை ஒரு புத்தகத்துக்காக கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு டிசிப்ளினாக, ஒரு வாழ்க்கை கோட்பாடாக வைத்துக் கொண்டால் முதல்ல படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்லிடுவீங்க? இங்கேயே பல பேர் கேட்பாங்க, புத்தகம் வாங்கியிருப்பீங்க ஐயா, இல்லைங்களா? வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. உடனே வீட்டம்மா என்ன கேட்பாங்க? போன வருஷம் வாங்கின புத்தகம் என்னாச்சு? அதையே இன்னும் படிக்கல. படிக்கணும் தான் எடுக்கிறேன், 2 பக்கத்துலயும் அப்படியே கண்ணை இழுக்குது. இதுக்காக நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிற போது அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு கோட்பாடு, செய்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு நமக்கு நாமே விதித்து கொண்ட ஒரு கட்டளை போல அதை பின்பற்றினால் ஒரு 30 நாள், 1 மாசம், 1.5 மாசம் இதை செய்தால் போதும். நீங்கள் படிக்கிற புத்தகங்களிலிருந்து வாழ்க்கையினுடைய வாசல்கள் மிக விரிவாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதே நாகர்கோவில் தான், இதே வேளிமலை தான், இதே தெரு தான், இங்கேதான் இருக்கோம். ஆனா நம்மால் ரஷ்யாவிலே இருக்கிற உறைபனியை உணர முடிகின்றது. சென்னையிலே இருக்கின்ற கடும் வெப்பத்தை உங்களால் தகிக்க தகிக்க உங்களுடைய தோலிலே அதை உணர முடிகின்றது. நீங்க அங்க போகணும்ன்றது அவசியம் இல்லை. முத்துலிங்கம் என்கின்ற அபாரமான ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார். இங்க இருக்கிற பல, இங்க அம்மா வந்து சொன்னாங்க, இங்க எல்லாரும் பேச போறாங்க, நீங்களாம் கிளம்பி வாங்க. இனிமே அப்படி சொல்லாதீங்க.
ஏனென்றால் இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதனுடைய நோக்கம் நீங்களும் புத்தக கடைகளில் இருக்க வேண்டும் என்பதை தவிர இங்கே வந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அங்க ரொம்ப நேரம் நின்று கால் வலித்து ஒரு சேஞ்ச் வேணும்னா தான் இங்க வரணுமே தவிர உங்களுடைய வேலை புத்தக கடையில இருப்பதுதான். நீங்க ஆ முத்துலிங்கம் என்கின்ற எழுத்து, இவர்கள் எல்லாம் தமிழுக்கு கிடைத்த வரம், வேற என்ன சொல்ல முடியும்? ஆ முத்துலிங்கத்தினுடைய கதைகளை படிக்கிற போது எத்தனை வாசல்கள் நமக்கு திறக்கின்றன. அவர் ஈழத்து எழுத்தாளர். ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கொக்குவில் என்கின்ற ஊரை சேர்ந்தவர் தான் ஆ முத்துலிங்கம். கொக்குவில் என்ற ஊருக்கு நான் போனதில்லை, யாழ்ப்பாணம் வரை போயிருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு கொக்குவில் போகணும்னா ஆட்டோக்காரர் என்கிட்ட கேட்கிறாரு, அது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அவ்வளவு சின்ன ஊர், யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரருக்கு கூட தெரியாத ஊர். ஆனால் எனக்கு அந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும். அந்த ஊரில் என்ன தெரு இருக்கிறது என்று தெரியும், அந்த ஊரில் என்ன கோவில் இருக்கிறது என்று தெரியும், அந்த கோவிலிலே இருக்கிற அந்த தெருவுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கிறது என்ற தகவல் எனக்கு தெரியும். எப்படி? நீங்க கூகுள் மேப்ல போட்டா கூட வராது அந்த ஊரு. ஆனால் அந்த ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரே போய் பார்த்திருந்தால் கூட எனக்கு தெரியாததெல்லாம் அந்த ஊரை பற்றி எனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆ முத்துலிங்கம் என்ற எழுத்தாளர் அந்த ஊரை பற்றி எழுதியிருக்கின்றார். அது அவர் ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காரு. நான் ஆப்கானிஸ்தானுக்கு போனதில்லை, இனிமே போவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. பாகிஸ்தானிலே பணியாற்றி இருக்கிறார். ஆப்பிரிக்காவிலே இருக்கிற மிக 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 வறுமை வாய்ந்த நாடான சியாரோ லெனின் என்ற நாட்டிலே அவர் வேலை செய்திருக்கிறார். இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் போனதில்லை, இனிமேலும் போக போவதில்லை. ஆனால் இந்த நாடுகளை பற்றி எனக்கு தெரியும், அங்க என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து என்பது, புத்தகம் என்பது புது புது வாசல்களை நமக்காக திறந்து கொண்டே இருக்கிற ஒரு அமுத சுரபி. அப்போ சலிப்பு தருகிற நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விலக்கு வேண்டும் என்றால், சாளரங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை தவிர நமக்கு வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. இதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் பேச்சாளர்களை இங்கே கூப்பிடுகிறார்களே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி அதை சொல்ல போறோம். நாஞ்சில் நாட்டு கதைகளை பற்றி அவர் சொல்ல போகிறார், தொன்மத்திலே இருக்கின்ற அழகியலை பற்றி, எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருத்து தான், புத்தகங்களை நோக்கி இதுவரை பயணப்படாதவர்களை அதற்கு செலுத்த. இப்ப நாகர்கோயில் எடுத்துக்கோங்க. நான் நாகர்கோயிலுக்கு வருவது இதுதான் 2வது முறை. முதல் முறையும் ஒரு புத்தக கண்காட்சி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் வந்தேன். அப்போதும் சரி இப்போதும் சரி வந்துவிட்டு பேசிவிட்டு உடனே திரும்பி போகிற போலதான் அந்த பயண திட்டத்தை அமைக்க முடிந்தது. ஆனால் உங்கள் ஊரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பார்வதிபுரம் என்று உங்கள் ஊரிலே ஒரு பகுதி இருப்பது எனக்கு தெரியும். நான் இருக்கிற சென்னையிலேயே நான் வசிக்கிற சாலி கிராமத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாகர்கோவிலில் இருக்கிற பார்வதிபுரத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்களுடைய வேலி மலையை பற்றி எனக்கு தெரியும். இங்க இருக்கிற அந்த கொர கோயில் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்கிற கோவிலை பற்றி எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், நான் ஆசானாக வழிபடுகின்ற, இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தின் மணிமுடி பதவியிலே இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கிற திரு ஜெயமோகன் அவர்கள் உங்கள் ஊர்க்காரர். அப்போ எழுத்தாளர்களால் தான் அதை உருவாக்க முடியும். இப்ப நான் அந்த எழுத்தாளரை எனக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஜெயகாந்தனோட நான் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பற்றி என் மனதில் இருக்கிற சித்திரம் பிரம்மாண்டமானது. ஒரு எழுத்தின் மூலமாக எழுத்தாளனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் இடையிலே ஒரு பாலம் ஏற்படுகிறது. அந்த பாலத்தில் போய் அந்த எழுத்தாளனுடைய வாழ்க்கையை தொட்டுவிட்டு வர நம்மால் முடியும். அந்த வாழ்க்கையினுடைய வண்ணங்களை நம்மால் உணர முடியும். அதுதான் புத்தகம் படிப்பதற்கான காரணம், வேற எதுவுமே கிடையாது. புத்தகத்தை படிக்கிற மனதிலே வாழ்க்கையை வாழுவதற்கான சில விஷயங்கள் தெளிவா தெரியும் நமக்கு. உங்கள் பகுதி இன்றைக்கல்ல, கால காலமாக படைப்பாளிகளாலே பொலிவு பெற்ற பகுதி உங்களினுடைய பகுதி. ஔவையாருக்கு எங்க கோயில் இருக்கு தமிழ்நாட்டில்? உங்க ஊர்ல தான் இருக்கு. தோவாளையா? இங்கே தாழக்குடி, தாழக்குடி என்கின்ற பகுதியிலே ஔவையாருக்கு கோயில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழகத்தில் வேற எங்கும் இருப்பதா எனக்கு தெரியல. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இவ்வளவு புகழ்பெற்ற கோவில் என்பது இங்கதான். அந்த கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு நாவல் மரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 200 வருடங்கள் பழமையான ஒரு மரமும் அங்கே இருக்கிறது.
அங்கே இருக்கிற அந்த ஔவையார் அம்மன் என்கின்ற அந்த சிலை சின்ன சிலை தான். நீங்கள் அளந்து பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது, 1 அடி 1.5 அடி சொல்ல கூட கிடையாது. அந்த அளவே இருக்கிற அந்த சிலை தான் தமிழ் இன்றைக்கு வானத்தையும் தாண்டி வளர்ந்து நிற்பதற்கு காரணமான ஒரு பெண், ஒரு புத்திசாலி பெண்ணினுடைய உருவம் தான் அங்கே இருக்கிறது. யாரு கிடைக்கிறது? முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்கா. முப்பந்தல் ரொம்ப 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 முக்கியமான ஊர். நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். முப்பந்தல் என்கின்ற ஊர் தமிழ்நாட்டிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப சின்ன ஊர், ஆனால் நீங்கள் மறக்க கூடாத ஊர். ஏன் முப்பந்தல் என்று பெயர் வந்தது என்றால், ஔவையார் அங்கே சேரன், சோழன், பாண்டியன் என்ற 3 மன்னர்களையும் ஒரே இடத்திலே சந்திக்க வைத்தார். சந்திச்சிருவாங்க 3 பேரும், சந்திக்க வைக்க முடியும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களே, PS1 பார்த்துட்டீங்க, பார்க்கலையா? அங்க அநியாயமா இருக்கு. PS2 வரப்போகுது, அல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்படிப்பட்ட பகை இருந்திருக்கிறதுன்னு அந்த கதையை லேசா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். சோழர்கள் பதவிக்கு வந்த உடனே மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டி கொள்ளுவார்கள். அந்த பேருக்கு காரணம் என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எந்த சோழன்? அந்த படத்திலேயே பொன்னியின் செல்வனுடைய சித்தப்பா மதுராந்தகன் ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன், சில தலை தான் ஆடுது. அவர் ரஹ்மான் என்கின்ற நடிகர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். மதுரா என்ன அர்த்தங்க? மதுராந்தகன்னா என்ன அர்த்தம்? மதுரையை அந்தகம் செய்தவன் மதுராந்தகன். சோழ அரசனா நீ வந்துட்டாலே உன் வேலை என்னன்னா, உடனே பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரையை அழித்து அந்த மன்னனை நீ ஒழிக்க வேண்டும். அப்ப மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டிக் கொள்ளலாம். எல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள இவ்வளவு பகை. சோழர்களும் பாண்டியர்களும் ஜென்ம பகை அவர்களுக்கு. சேரன், சோழன், பாண்டியன் இணைந்ததாக சரித்திரத்தில் ஏதோ 1-2 தகவல்கள் கூட கிடையாது. ஆனால் ஒரு கிழவி, அவங்க கிழவியான்னு எனக்கு தெரியல, நாம அவுன்ற எழுத்துக்கு வேற எதுவுமே கிடைக்காம ஔவையாரை போட்டு கையில ஒரு குச்சியும் கொடுத்து அந்த அம்மாவை கிழவி ஆகிட்டோம். ஏன் கிழவியா இருக்கணும்? இளம் பெண்ணாக ஏன் ஔவை இருந்திருக்க கூடாது என்றால் ஒரு கதை இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பயணம் செய்ய விரும்பிய ஔவை, பாட விரும்பிய ஔவை, ஆனா வீட்டுல திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் விநாயக பெருமானை வேண்டி என்னை கிழவியாக்கி விடு என்ற வரத்தை கேட்டாள் ஔவை என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கதை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஆணோ பெண்ணோ இளமையைத்தானே வரமாக கேட்பார்கள். உண்டா இல்லையா? கண்ணாடியில பாக்குற போது கொஞ்சம் 2 வெள்ளை முடி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறான்? டே வாங்கிட்டு ஓடுற ஓடுற ஓடுற. யாரு வயதாவதை தோற்றத்தில் பார்க்க யாருக்கு விருப்பம்? அவை ஒருத்தி தான் விருப்பப்பட்டிருக்கா. ஏன்? தமிழின் மீது அப்படிப்பட்ட காதல். நான் கிழவியானாலும் பரவாயில்ல, ஆனா திருமணம் என்று அந்த அமைப்புக்குள்ள போயிட்டா பயணம் செய்ய முடியாது, பாட முடியாது என்று ஆசைப்பட்டது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே அவை ஒருத்தி தான். காரைக்கால் அம்மையும் அப்படித்தான். அவர் பேய் உருவம் கேட்டார் என்று கதைகள் சொல்லுகின்றது. அப்போ ஒரு பெண் பயணம் செய்யணும், பக்தியில ஈடுபடணும், பாடணும், ஊர் ஊரா போகணும்னா ஒண்ணு கிழவியா இருக்கணும், இல்ல பேயா இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இருந்தா தான் பயணமே சாத்தியம். அப்படிதான் அந்த கதையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த காலங்கள் அப்படி மாறி வருகிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு பூக்களாக மலர்ந்திருக்கின்ற இந்த தமிழ் சமூக மரத்தின் வேறாக இருக்கின்ற ஔவையை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்? 3 மன்னர்களையும் 3 பந்தல்கள் அமைத்து உட்கார வைத்தாள் ஔவை என்று கதை சொல்லுகிறது. ஒத்தனை பார்க்க மாட்டான், ஒத்த மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா 3 பேரையும் அழைத்து கொண்டு ஒன்றாக வைத்து ஒரு திருமணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டு மூவரையும் ஔவை வாழ்த்தினாள். எப்படி வாழ்த்தினாள்? நல்லா இருங்க, இன்னும் நிறைய ஜெயிச்சு நிறைய செல்வந்த 3 பேரும் இன்று போல் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள் என்ற வாழ்த்தை ஔவை சொன்னதாக நம்முடைய இலக்கியம் சொல்லும். இது உங்கள் பகுதியிலே இது இருக்கிறது என்றால் அம்பாசிடர்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். அமைதிக்காக பறக்கின்ற வெண்புறாக்கள், அதனுடைய ஆரம்பம் ஔவையிடமிருந்து தான் துவங்கியது என்று நான் சொல்லுகிறேன்.
இப்ப தர்மபுரியில இருக்கிற தகடூரில் அதியமான் ஆட்சி செய்தான். அதியமானுடைய அரசவை புலவராக அவை இருந்திருக்கிறார். அதியமானுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நீங்க சங்க பாடல்களை படித்தால் அந்த உணர்வு தான் வருது. ஒரு ஃப்ரெண்டு. அதியமானுக்கும் காஞ்சிபுரத்திலே இருக்கிற தொண்டைமானுக்கும் போர் உருவாகுவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அவை தூதுவரா. இப்ப நீங்க இந்த லாஜிஸ்டிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். தகடூர் அதியமானுடைய ஊர், அது தர்மபுரி, இன்றைக்கு இருக்கிற தர்மபுரி. அது தொண்டைமானுடைய ஊர் காஞ்சிபுரம். என்னையா டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் கட்டாயமா. 200 கிலோமீட்டரை ஒரு வயசான பொண்ணு எப்படி கடந்து வந்திருப்பா? இந்த மாதிரி இது இருக்கா? 4 லேன் ரோடு இருக்கா? பறக்கிற டாடா சுமோ கார்கள் இருக்கிறதா? என்ன இருந்தது? எதுவுமே கிடையாது. வெறும் காடுகள் தானே. அல்ல, ஒரு கிழவி நடந்து வந்திருக்கா. நடந்து வந்துட்டா காஞ்சிபுரத்துக்கு வந்து தொண்டைமானை சந்தித்து விட்டாள். தொண்டைமான் என்ன செஞ்சான்? புலவர்களுக்கு எல்லா மன்னர்களும் பாராட்டு வழங்கி அவர்களை கௌரவித்த காலம் அந்த காலம். தொண்டைமான் தன்னுடைய ஆயுத சாலையை சுற்றி காட்டினான். என்னோட வேல் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, என்னோட வாள் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, இந்த அம்புகள்லாம் எப்படி கூரா இருக்கு பாரு. அவசரம், ஆமா எவ்வளவு பளபளன்னு நீ ஆயுதெல்லாம் வச்சிருக்கு நீ. எங்க அதியமானு இருக்கான். ஷியோ, அவனோட வாளெல்லாம் உடைஞ்சிருக்கு, வேலெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஒரு அம்பு ஒழுங்கா இருக்கணுமே, ஒரு வில்லு நல்லா இருக்கணுமே, எல்லாம் உடைஞ்சிருக்கு. அவனுக்கு சுருக்குன்னு தைக்குது. ஏன்னா இந்த கிழவி சாதாரணமா பாராட்டுற மாதிரி பாராட்டி ஊசியால குத்துற மாதிரி குத்தி இருக்கு. பெண்களுக்கு தான் இது செய்ய வரும். ஒரு நாளும் ஆண்களுக்கு இது வராது. திட்டுறதுன்னா வெளிப்படையா திட்டுவான், திட்டக்கூடாத இடத்துல எல்லாம் திட்டுவான். பெண்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் உள்ள ஊசி சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு பல பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. உடனே அவனுக்கு சுருக்குனது. இவ இந்த கேள்வி என்ன சொல்றா? பாராட்டுறா. உன்னுடைய ஆயுதங்கள்லாம் பளபளப்பா இருக்கு. பாராட்டா அது. அதியமானுடைய ஆயுதங்கள் உடைந்திருக்கிறது என்றால் அவன் போர்க்களத்தில் போய் 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 அனுபவப்பட்டவன். பாப்பா நீ பச்சாடா கண்ணு, உனக்கு எதுவும், நீ இன்னும் போருக்கே போல, அதனால்தான் பளபளப்பா இருக்கு உன்னுடைய ஆயுதங்கள். அவனோட நீ மோதினா இருக்க மாட்ட. இதுதான் மெசேஜ். ஆனா இந்த மெசேஜை எப்படி சொல்றா? நல்ல இனிப்பு தடவிய வார்த்தைகளால். அந்த மெசேஜ் வந்து போச்சா? தொண்டைமான் அதை வாங்கி கொண்டானா என்றால், நாம் தெரிந்தவரை நம்முடைய வரலாற்றில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நடந்ததாக குறிப்பே இல்லை. எனவே அந்த போர் தடுக்கப்பட்டது. அப்போ அம்பாசிடரா வந்த அவை வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடித்திருக்கிறாள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறோம். நிறைய சொல்லலாம், ஒரு முழு பேச்சு அவையை பற்றி பேசலாம். ஏனென்றால் புத்திசாலியான பெண்களை உலகம் வியந்து பாராட்டும். இப்ப பல பெண்களுக்கு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற குறை இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிற போது அவர்கள் வைக்கிற முதல் விஷயம், யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதுங்க. எங்க வீட்டில் சின்ன வாண்டுலேருந்து பெரிய ஆளு மட்டும் ஒருத்தர் என் பேச்சை மதிக்கணுமே. நான் பாடு கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் கரடியா கத்துறமா? நீ மனுஷியா பேசு. நீ ஒன்னு என்ன மதிக்கிறதில்ல. இப்போ மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல சகோதரிகளே. மதிப்பு என்பது கோரி பெறுகிற பிச்சை அல்ல. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி வரும் என்றால், அறிவின் தெளிவினால் வரும், உழைப்பின் மேன்மையினால் வரும். இது ரெண்டு நாள் தான் வரும். இதுக்கு வேற வழியே கிடையாது. பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது நீங்க நினைக்கலாம். அந்த அங்கீகாரம் அந்த நாற்காலிக்கு தவிர அந்த நபருக்கு அல்ல. அவர் அங்கிருந்து போன உடனே ஃபேர்வெல் அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு நீள நீளமா கவிதை எல்லாம் வாசிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சில பேர் நீளமா பேசுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு. இவரை போல உண்டா? நானும் பிறந்ததிலிருந்து பார்த்திருக்கேன். இப்படி ஒரு அதிகாரி இனிமேல் இந்த உலகத்தில் தோன்றவே மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு மாலையை போட்டு வீடு மட்டும் வருவாங்க. ஏன் வீடு மட்டும் வராங்க? இந்த ஆள் திரும்பி ஓடி வந்து சேர்ல உட்காந்துப்பான்னு பயம். இப்ப இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது. இது நாற்காலிக்கான அங்கீகாரம், நபருக்கான அங்கீகாரம் இல்ல. தனி நபராக ஆணோ பெண்ணோ அங்கீகாரம் வேண்டும் என்றால் அறிவின் திவலைகள் வெளியிலே தெரிக்கிற போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அவ்வைக்கு அப்படிதான் கிடைச்சது. அங்கீகாரம் கொடுக்கிற அளவு அவ்வைக்கு என்னங்க இருந்தது?
பெரிய தோற்றம் வடிவெல்லாம் இருந்ததா? இல்ல. நாமே சொல்லிட்டு அவங்க பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பாட்டிகளும் அழகா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவ்வை பாட்டி அந்த அழகுக்காக பெருமை பெற்றவர் அல்ல. அப்ப காசு நிறைய இருந்ததா? காசு இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவனை பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. அப்ப பணம் இருக்கிறவர்களை சுற்றியும் நிறைய பேர். இந்த ஃபேன் என்னங்க ரொம்ப தொந்தரவா இருக்கேன். சரி, ஓகே. பணம் இருப்பதனாலே அங்கீகாரம் வந்ததா? இல்லை. அப்ப எதனால் வந்தது என்றால் அவளுடைய அறிவினால் வந்தது. எப்படி? ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு மன்னனை பாராட்டுவதற்காக புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, உடனே நம்ம புலவர்கள் நீள நீளமா எவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டாங்க. 23ஆம் புலிகேசியில வடிவேலு 2 புலவர்கள் பாட வரும்போது மல்லாந்து பாடு. அது மாதிரி மன்னர்களை பாராட்ட ஏகப்பட்ட பாட்டு எழுதிக்கிட்டு வந்துட்டாங்க. நீள நீளமா படிக்கிறாங்க எல்லா புலவர்களும். கடைசியில் ஔவையினுடைய முறை வந்தது. நீ பாடு அரசரை பற்றி. வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மன்னனுக்கு புரியவே இல்லை. என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான் பாட்டு. வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா? ஔவை சொன்னா, நான் சொன்னது உனக்கு புரியல. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று ஔவை சொன்னார். ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்பை நல்லா எடுத்து கட்டிருக்காங்கன்னா நீர் தேங்கும், நீர் உயரும். நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும். பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும். மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பான்ப்பா, நான் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைன்றத வரப்புயர்ன்ற ஒரு சொல்லுல சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்குன்னா, இத்தனை பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு புத்திசாலி, தமிழ் சமூகத்தினுடைய விவேகத்தினுடைய ஆணி வேர் என்று நான் மதிக்கின்ற அவை இந்த பகுதியிலே இருந்து இத்தனை செயலையும் செய்திருக்கிறாள் என்றால், இங்கே வாழ்கிற நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். அவை பாடிய அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற நாம் எல்லாருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் என்றது மொழியினால மாத்திரம் வரையறுக்கப்படுவது அல்ல. மொழி அறிவு என்பது ஒரு பெரிய அறிவு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது மொழி அறிவு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டிய விவேகம். அதனால்தான் வள்ளுவன் ஒரு இடத்தில் கூட குறளில் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. எங்கே இருக்கா திருக்குறள்ல தமிழ் எங்கே எழுதியிருக்காரா? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் என்று நாம் வணங்குகிற அவருடைய பெயரே வள்ளுவரா என்பது உறுதி செய்யப்படவே இல்லை. அவர் எங்கே பெயரை போட்டிருக்காரா? ஒரு சிற்பி எங்காவது தன்னுடைய சிற்பத்தில் பெயரை போட்டுக் கொள்வானா? நண்பர்களே, அது அவர்களுடைய தர்மம், அது அவர்களுடைய தன்னறம். ஒரு சிற்பி கூட பேரை போட்டுக்க மாட்டான். நாம தான் ஒரு லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முக்காவாசி நம்ம பேரை எழுதிப்போம். இருக்கிற 64 சிற்பங்களை செதுக்கி இருக்கிற சிற்பி யாருங்க? சிற்பி யாருக்கா தெரியுமா? இங்க உங்களுடைய தானுமாலயன் ஆலயம் இருக்கிறது, எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு. சிற்பி பேர் என்ன தெரியாதுங்க, தெரியக்கூடாது. அதுதான் அவர்களுடைய அறம். அப்படித்தான் வள்ளுவன் ஒரு சிற்பி மாதிரி திருக்குறள் என்று வழங்கப்படுகிற இலக்கியத்தில் தன் பெயரை எங்கேயுமே வள்ளுவன் பதிந்தது இல்லை. அந்த குறள் என்பதனாலே, ஒருவேளை அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பெயர் என்பதனாலே வள்ளுவன் என்ற பெயர் மரியாதைக்காக திரு அதிலே சேர்ந்து திருவள்ளுவர் என்று நாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றோமே தவிர அவர் பெயர் அதுதான் என்பதற்கு ஒரு விதமான சான்றையும் அவர் விட்டு செல்லவில்லை. அப்போ மாமேதைகள், விவேகிகள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு மக்கள் திரளுக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு சமயத்துக்கு, ஒரு மொழி பேசுபவர்களுக்கானவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கு பொதுவானவர்கள். ஔவையும் அப்படித்தான். அப்படிப்பட்ட மாபெரும் விவேகியினுடைய மண் இந்த மண். அந்த ஔவைதான் ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லியிருக்கின்ற. சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வீடா புள்ளையா குட்டியா ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு ஜாலியா போனமா பாடின. அவங்க வருத்தப்பட்டுதான் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? ஔவைனா ஒரு ஔவை இல்லைங்க, 3 ஔவையாவது இருந்திருக்க வேண்டும் குறைந்தது. நம்ம எஸ்.எஸ். வாசன் ஐயா அவர்கள் 3 பேரையும் ஒன்னாக்கிட்டாரு சினிமா எடுப்பதற்காக. அதிலிருந்து நாம் ஒரு ஔவைன்னு நினைக்கிறோம். ஆனால் குறைந்தது 3 ஔவை. சங்க காலத்திலே அதியமானோடு கூட அவனுடைய அவையிலே இருந்து பாடிய ஔவை மூத்த ஔவையாக இருந்திருக்க வேண்டும்.
இந்த 4 வரி பாடல்களை பாடிய அவ்வை, என்ன 4 வரி பாடல் நான் பொதுவா சொல்றேன், நிறைய இருப்பதனால அதை பாடிய அவ்வை இடைக்காலத்திலே வாழ்ந்த அவ்வையாக இருக்க வேண்டும். ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் எழுதிய அவ்வை பிற்காலத்திலே வந்த அவ்வையாக இருக்கு. உனக்கு எப்படி தெரியும், பக்கத்துல இருந்து பாத்தியா நீ என்றால், மொழியை கையாண்டிருக்கிற விதத்தை வைத்து அவர்கள் எந்த செஞ்சுரியில எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று ஒரு அளவு கண்டுபிடிக்க முடியும். வைத்து பார்த்தால் குறைந்தது 3 அவையாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு அவைக்கு இன்னொரு அவை சளைத்தவள் எல்லாம் அல்ல. ஒவ்வொரு அவையும் விவேகத்தினுடைய சுடர் போல இந்த தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கிறார். அப்ப ஊக்கம் அது கைவிடை. சாத்தியமா? நம்ம நேர்மையா பேசலாம். சாத்தியமா? சொல்லிடுவாங்க. சொல்றவங்களுக்கு என்ன? ஊக்கம் என்பது நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் நமக்கு இருக்க வேண்டிய இடையறாத சிந்தனை, இடையறாத முயற்சி, இதுதானுங்க ஊக்கம். இதை கைவிடாதன்ற இருக்க முடியுமா? சாத்தியமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அலுப்பும் சலிப்பும் வருகிறதா இல்லையா நண்பர்களே? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்திரிக்கும் போதே நாசமா போறோம், மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லித்தானே எந்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஊக்கம் இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சாத்தியம் இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கலாம். எல்லா நாளும் நாம் எப்போதும் உற்சாகத்தினுடைய பொன் சிறகுகளில் பறந்து கொண்டே இருக்கிறவனா அவன் டாஸ்மாக்ல இருக்கிற ஒரே ஆளு தான். அவனுக்கு உற்சாக குறைவே வராது. அவங்கள பத்தி நாம பேசல. நம்ம ஒரு பணிக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, இப்ப வேற எந்த பெரிய கொள்கையே வேணாங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் வேலைக்கு செல்கிறவர்களான்னு எனக்கு தெரியாது. எந்த பணியும் இல்லாமல் இல்லத்தை காப்பாற்றுகிற பணியை மாத்திரமே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோர்வில்லாமல் அந்த பணியை செய்வது என்பது எத்தனை மகத்தான கஷ்டம் தெரியுமா? இப்ப எவ்வளவோ ஆண்கள் இருக்கீங்க. உங்களில் பல பேர் உங்கள் குடும்பத்துக்காக, இப்ப இந்த தலைமுறையில அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் இருக்கு. ஒரு போன தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை என்னன்னா 8 பிள்ளை இருக்கும். 8 பிள்ளையும் பிறந்த பிறகு மொத பையனுக்கு அப்பவே 30 வயசா இருக்கும். அப்பா வந்து பாதியிலே ரிட்டையர் ஆயிருப்பார். என்னவோ கடவுள் கொடுத்தாருப்பா, நீ ஆச்சு உன் தம்பி தங்கையாச்சுன்னு வரும். அடப்பாவி மனுஷா, இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து 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 இழைத்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த தலைமுறையில் இருந்திருக்காங்க தெரியுமா? தனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டாங்க. அவரை திருமணம் செஞ்சுட்டு இருக்கும் ஒரு அம்மா, அது வந்து தன்னுடைய மைத்துனன்மார்களுக்கும் நாத்தனார்களுக்கும் ஓரகத்திகளுக்கும் செஞ்சு போட்டு கையெல்லாம் கருப்பா இருக்கும். இப்படி ஒரு தலைமுறை இருந்தது தானே. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது அலுப்பும் சலிப்பும் வராமலே இருப்பது சாத்தியமாக? நியாயமா நம்ம யோசிக்கணும். வரும். மகத்தான படைப்பாளிகளுக்கு சோர்வு வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னவர்கள் பல பேர். ஹெமிங்வேன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் எழுதின உடனே பாப்புலர் ஆயிட்டார். மெதுவா பாப்புலர் ஆனா பரவாயில்லைங்க, திடீர்னு பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஆபத்து. அது ஒரு படிக்கட்டு மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி போனோம். சில பேர் எடுத்த உடனே கொண்டு போய் வச்சிடும். இந்த நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பாட வைக்கிறாங்க பாருங்களேன், உடனே பாப்புலர் ஆயிருது. அடுத்த நாள் பாடுறதை விடுங்க, ஒரு வீடியோ ஒன்று போடுது, அடுத்த நாள் பாப்புலர் ஆயிடுது. ஒரு பையன் வந்து சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா, நான் அடுத்த நாளே பாப்புலர் ஆயிட்டான். 1 மில்லியன் வியூஸ். நாங்கள்லாம் 30 வருஷமா பேசுறோங்க. 10 லட்சம் பேர் நம்மளை பார்க்கறான். அவர் இன்னும் அதிகமான வருடங்கள் பேசி இருக்கிறார் சகோதரர். நம்ம ஒரு 50 பேரை உட்காந்து வைக்க என்னென்னலாம் செஞ்சு, அதுல வேற சில பேர் எங்களை பற்றி சொல்லுகிறார்கள், பட்டிமன்ற கோமாளிகளை எல்லாம் மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறீர்கள். கோமாளியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கோமாளிகள் சிரிப்பதில்லை நண்பர்களே. மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்ன அவ்வளவு எளிதான வேலையா என்ன? கோமாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த கோமாளியும் வருவதில்லை. எனக்கு வழங்கப்பட்டதை என் உள்ளத்தினுடைய ஆத்மாவினுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நியாயமாக செய்கிறேன் என்கின்ற எந்த கலைஞனுமே போற்றுதலுக்கு உரியவன் தான். ஹெமிங்வே என்ன பண்ணாரு, ரொம்ப பாப்புலர் ஆயிட்டார். பாப்புலர் ஆன நோபல் பரிசு கிடைச்சிருச்சு, உடனே கிடைச்சிருச்சு.
நோபல் பரிசு கிடைச்சவரை நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு என்னப்பா அடேங்கப்பா எழுத வந்தாரு, நான் சில புத்தகங்கள் எழுதின உடனே நோபல் பரிசு வாங்கிட்டாரு, இனிமே என்ன? ஆனா அவருடைய பிரச்சனையை நோபல் பரிசு வாங்கின பிறந்தான் ஆரம்பிச்சது. நோபல் பரிசு வர்ற மட்டும் அவருக்கு எழுத்திலே தடங்களே வந்ததில்லை. அவர் உட்காருவாரு, அப்படியே கொட்டும் எழுத்து. நோபல் பரிசு வாங்கின பிறகு ஒரு மனத்தடை வந்து விட்டது. ஏன்? உன்னை எழுதினோட அவருக்கு தோணும், எவனாவது இதை படிச்சுட்டு நோபல் பரிசு வாங்கியவரா இப்படி எழுதியிருக்கிறார்னு மட்டமா சொல்லிட்டா என்ன பண்றது? ஒரு பூரான் தெரியல, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? பூரான் தானே சொல்லுவீங்க. சென்டிபீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பூரா அது 100 கால் இருக்கு, அதனால தான் சென்டிபீடுன்னு பேர். அது பாடு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓரமாக தானே போகும், பல தூரம் போகும். பூரா ஒரு இடத்துல இருக்காது. இந்த வீட்டினுடைய ஆழத்துக்கு போகும், மேலே வரும், எல்லாம் வரும். அது பாடு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாய்க்குட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு, 4 காலை வச்சுக்கிட்டே என்னால் நடக்க முடியலையே, சில சமயம் கீழே விழுந்துடுறேனே, 100 காலை வச்சுட்டு நீ எப்படி நடக்கிறேன்னு. அப்போதான் அந்த பூரான் தனக்கும், ஆமா இல்ல, நான் 100 காலை வச்சுக்கிட்டு நடக்கிறேன். அடுத்தது நடக்கிறப்போ தவறி விழுந்துருச்சு. இப்போ யூ கெட் கான்சியஸ். உங்க மேல வெளிச்சம் விழுகிற போது சில சமயம் அதுவரை இருந்த செயலூக்கம் அதற்கு பிறகு இருக்காது. ஹெமிங்வேக்கு அதுதான் நடந்தது. என்ன அது மட்டும் எழுதிட்டு தானே இருந்தாரு, ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தனை பத்தியும் கவலைப்படல. எவன் என்ன சொன்னா எழுதுற மட்டும் நல்லா எழுதினாரு. நோபல் பரிசு வந்தோன்னா, நோபல் பரிசு எழுதிய வாங்கிய எழுத்தாளர் என்னுடைய எழுத்தா இது அப்படின்னு எவனாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுதா, எழுதவே முடியல அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டில் துப்பாக்கி வச்சிருந்தார், அதுல உள்ள குண்டும் இருந்தது. அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டார். அதாவது அவரே பயமுறுத்திக்கிறாராம். அப்படியாவது அதை அவங்க வீட்டம்மா பார்த்துருச்சு. வீட்டம்மா பார்த்து, ஓ ஐயோ ஐயோ பதறி துப்பாக்கி அவர்கிட்ட பிடிங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அவர் நான் சொன்ன தனியாக பேசினா நமக்கு என்ன கதின்னு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து 1 வாரமோ 10 நாளோ தான் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டார், தற்கொலை. ஏன்னா ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ரைட்டர்ஸ் பிளாக், எழுத முடியாதபடி ஒரு தடை, அவ்வளவு காலம் இல்லாத தடை அங்கீகாரம் கிடைத்த உடனே அவருக்கு வந்தது. இதுல ஒரு சுவாரஸ்யமான துணை தகவல் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்கு சில சமயம் கேள்வி எல்லாம் வரும். அந்த அம்மாவுக்கு தான் தெரியுமே இந்த ஆளுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்குன்னு. அந்த துப்பாக்கியே அந்த அம்மா அப்படியே வச்சிருந்தது. துப்பாக்கியாவது மறைச்சு வச்சிருக்கலாம், குண்டையாவது எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு உள்நோக்கம் சில பேருக்கு இருக்கும், எல்லாரை பற்றியும் சொல்ல முடியாது. மறந்து கூட போயிருக்கலாங்க. உடனே நீங்க எல்லாரையும் தப்பா எடுக்கிறீங்க நீங்க. அப்போ மாபெரும் எழுத்தாளர் நோபல் பரிசு வாங்கியவருக்கு மனத்தளர்ச்சியும் சோர்வும் வரும் என்றால் நாமெல்லாம் யாருங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறோம், அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு பாராட்டு வரும் என்று நினைக்கிறோம், எப்படி இவ்வளவு அவசரமா நாங்க அதுக்குள்ள? உண்மையிலையா நான் எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், இங்க எனக்கு கிடைத்த வரவேற்பு மாதிரி எந்த இடத்திலுமே நான் பார்த்ததில்லை. அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்புறாது இத்தொன்னு இருக்கு, ஒன்று 3 அடி இருக்கு, என்னமா வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊரில் நான் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது கரகாட்டம் ஆடுகிற ஒரு கலைஞரை சந்தித்தேன். நான் எவ்வளவோ கலைஞர்களை சந்திருக்கேன், எஸ்பிபி ஐயாவையும் ஒரு முறை சந்திக்கிற மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு சொன்னார், நான் பட்டிமன்றங்களை விடாமல் பார்ப்பேன் என்று சொன்னார். மகத்தான கலைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு. நான் சந்தித்த மகத்தான கலைஞர்களில் அந்த கரகாட்ட கலைஞரும் ஒருவர். அவர் பேர் ரோசா, அந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டா, எப்ப தலையில அவங்க கரகம் வச்சிருந்தாங்களே நீங்க பாத்தீங்களா? அந்த கரகம் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, தலையில அதை அழுத்தாம இருக்கணுன்றதுக்காக லைட்டா வச்சுப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. லைட்டா வச்சா தலையில் நிக்கவே நிக்காது. எவ்வளவு அது வெயிட்டா இருக்கோ அது அந்த வெயிட் இருந்தா தான் தலையில நிற்கும் கரகம். அதாவது சில பேர் இந்த சினிமாலாம் கரகாட்டம் ஆடுறவங்க முன்னாடியே கட்டிக்கிட்டு வந்து தான் ஆடுறாங்க. அது கரகம் கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தலையில வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான கரகாட்டம். அவ்வளோ வெயிட்டா இருக்கும், நீங்க தூக்கிட முடியாது அதை.
அவங்க தூக்குறதோட இல்ல, தலையில வச்சுக்கிட்டு அது அசையாதபடி ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றை படிக்கிற போது சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஒரு விடுதலை போராட்ட வீரன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக சென்னையிலே இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வாசலிலே ஒரு வித்தைக்கார பெண் உதவி இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவங்க சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அந்த காலத்துல போராடின ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன் வந்து அவனை தப்பிக்க வச்சு ஒரு கூடையில போட்டு மூடிட்டான். இவன் மூடிய கூடையை தலையில வச்சிருக்கான். அவன் வெயிட் என்ன, ஒரு 70 கிலோ இருக்க மாட்டான். இந்த பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? நீங்க தான் சொல்றீங்களே நுண்ணிடையாள், அப்படியே அவளுக்கு மலர் பட்டாலே கீழே விழுந்துரும். இப்படித்தானே காலங்காலமா எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மலர் பட்டா விழுற ஆளா நாங்கள்லாம்? தீப்பட்டா கூட விழுற ஆள் இல்லை நாங்கள்லாம். அதுக்கும் நிப்போம். இந்த அம்மா 80 கிலோ இருக்கிற ஆளை கூடல தலையில வச்சுட்டு இருக்கு. அவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். எப்படி செக் பண்ணுவாங்க தானே? அந்த அம்மா என்ன பண்ணுது? வித்தைக்கார பெண் அது ஒரு வித்தை செய்கிறா. என்ன வித்தைன்ற பத்தி குறிப்பு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், நம்பவே மாட்டீங்க நான் சொன்னாக்க. அந்த தலையிலே ஒரு கம்பி கம்பியா இருக்கிற மாதிரி ஒரு வீல் சக்கரம், ஒவ்வொரு அந்த சக்கரத்தினுடைய ஒவ்வொரு இதுலயும் ஒரு முட்டையை கட்டி தொங்க விட்டுருக்கா. இப்ப அவ சுழன்று சுழன்று ஆடுகிறாள். அப்ப என்ன ஆகும்? ஒரு முட்டை இன்னொரு முட்டை போதும் இல்ல. ஆனா அவள் சுழன்று ஆடுவதிலே இருக்கிற அந்த துல்லியத்தினால் ஒரு முறை கூட ஒரு முட்டை இன்னொரு முட்டையோடு இடிக்கவில்லை. சுற்றி 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 ஆடுகிறாள். முட்டைகள் சுழன்று 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 வருகின்றன. ஒரு முறை கூட மோதவில்லை. இப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்துறா. சுத்தி 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 நிக்கிறா. ஒரு முட்டை கூட உடையவில்லை. இத பார்த்துக்கிட்டு அந்த ஆளை பிடிக்க வந்த ஆளுங்க அடேங்கப்பான்னு இருந்தாங்க. அவன் தப்பிச்சிட்டான். இத்தனையும் அவள் தலையிலே அந்த 80 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இதுதான் கலைஞர்களினுடைய திறமை. ஆனா ரோசா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அதெல்லாம் ஒரு காலங்க, இப்ப என்னங்க சில சமயம் ஆபாசமா ஆட சொல்றாங்க, குறைவா ஆடைய போட சொல்றாங்க. அங்க மனசுல தீராத வருத்தத்தை வச்சுக்கிட்டு தாங்க இந்த கலையை செய்யறோம்னு சொல்றோம். ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால், அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பதுதான் அந்த மண்ணுக்கான உண்மையான மரியாதை. இப்ப இந்த கலைஞர்களினுடைய மனத்துல எப்பவுமே ஊக்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? மிகப்பெரிய நடிகர்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். 2 படம் ஓடலன்னா போறோம், டிப்ரெஷன் லெவல் எங்கேயோ போயிடும். ஏன் சார் பல நடிகர்கள், பல பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் ஏன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார்கள்? அவர்களுக்கு சங்கீதம் தேன் போல இருக்கிறது. தேனை விட்டு விட்டு இந்த சாக்கடைக்குள் ஏன் விழுந்தார்கள்? அவன் பாட்டை கேட்டு பல பேர் மன நிம்மதி அடைகிறான், அவனுக்கு மன நிம்மதி இல்லையே சார். ஏன்? ஏனென்றால் கலைஞனுடைய மனம் அப்படித்தான். ஒரு நாள் மலரும் ஒரு நாள் வாடும். கலைஞர்கள் அப்படி என்றால், பெரிய பெரிய தலைமை பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் அப்படி என்றால், சாதாரண மனிதர்களான நாம் எந்த நாளும் ஊக்கத்தோடு எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஒரு வழி சொல்லி தருவதுதான் என்னுடைய பேச்சினுடைய பொருளாக இன்றைக்கு இருக்க போகிறது. முதல் விஷயம், சோர்வு வரும் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் எல்லாராலும் உற்சாகமாக இருக்க முடியாது. சில சமயம் உங்க பையன் வந்து, அம்மா என்னால படிக்கவே முடியலம்மா, ரொம்ப குன்று குன்று. விஜய் படிக்கல, பக்கத்து வீட்டு ரமேஷ் படிக்கல, உங்க கிளாஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யா எவ்வளவுமா இருக்க? 98. நீ எவ்வளவுமா இருக்க? 90. பாக்கி 10 எங்க போச்சு கேக்குறோம்ல. சோர்வு என்பது எல்லாருக்கும் இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாயை ஒரு நாள் கவுந்து படுக்குது, நம்மளை பார்த்தா வாலாட்ட மாட்டேங்குது, அதுக்கே மூடு இருக்கு, நமக்கு இருக்காதா? அப்ப முதல் விஷயம் அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் உற்சாகமாக இருக்க முடியாது என்பது. இரண்டாவது, உற்சாகமாக இல்லாத நாட்களில் என்ன செய்வது? நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் அதை தான் செய்யணும் இல்லை, உங்கள் வழியை நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும். நான் மருத்துவமனையில் இருந்த காலங்கள், ஐயா அதை பற்றி ரொம்ப அழகா சொன்னார். என்னையும் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் எப்படி தலைக்கோடு எடுத்திருக்கேன்னு பார்த்து அறிமுகப்படுத்தின ஒரே மேடை இந்த மேடை. தலைக்கோடு எடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? வகுடுன்னு சொல்லுவீங்களா? வகுடு. உச்சின்னு சொல்லுவீங்க. உச்சி ஏன் எடுக்கிறோன்றதுல பல காரணம் இருக்கு, அவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாய்ச்ச முடி எப்படி இருக்கோ அப்படித்தான் உச்சி எடுக்க முடியும்.
அவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. பெரும்பாலும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில வாட்ச் கட்டுவாங்க. அது எம்ஜிஆர் வலது கையில தான் கட்டினார். அதற்கு ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். சில பேர் ராசின்னு கூட நினைச்சிருக்கலாம். பெரும்பாலானவர்களை வைத்து தான் நாம் பேச வேண்டும், விதிவிலக்குகளை வைத்து அல்ல. ஏன் அப்படி? ஆனா உச்சி எடுக்கிறத பத்தி அவர், வகுடு எடுக்கிறத பத்தி அவர் சொன்னது போது எனக்கு அதுலயே ஒன்று தோணுச்சு. எங்க வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, நானே எங்க அக்கா 2 பேர். ஒரு காலத்துல எங்களுக்கெல்லாம் கால் மட்டும் முடி இருந்தது. என்ன கேலிய சிரிக்கிறீங்க? நான் என்ன நாகர்கோயில்காரியா? நல்ல தண்ணி கிடைக்க நாங்களும் சென்னைக்காரங்க, இங்கேயும் கிடையாத இல்லைன்றார் ஐயா. எங்க ஊர் தண்ணியை விட பெட்டரா இருக்கும்ல. சென்னைக்காரங்களுக்கு அப்படித்தான் ஆகும். அங்க 3 பேருக்கும் எங்க அம்மா 3 பேரையும் பிள்ளைங்களை வெள்ளி சனி அன்னைக்கு, வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தலைமுழுக வச்சுட்டு கோடு எடுப்பாங்க, வகுடு எடுப்பாங்க. வகுடு எடுத்து நான் பலமுறை பார்த்தேன், எனக்கு சரியாவே வராது, கோணல் ஆயிரும். எப்படி வகுடு எடுத்தாலும் கோணல் ஆயிரும். அப்புறம் எங்க அம்மாட்ட கேட்பேன், எப்படிம்மா நீ மட்டும் இப்படி சீப்பை வச்சு கரெக்டா வகுடு எடுக்கிற, நான் எடுக்கும்போது கோணலா வருதுன்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. நீ சீப்பை வச்சு வகுடு எடுக்கிற போது எதை பாப்பன்னு கேட்டாங்க. கண்ணாடியை பார்க்குறேன். எதை பாப்ப? கண்ணாடியில் எதை பாப்ப? சீப்பை பாப்ப. லூசு, சீப்பை பார்க்க கூடாது, அந்த வகுடு எங்க முடியுதோ அந்த இடத்த பாரு, சீப்பு தானா அங்க போகும்னு எங்க அம்மா சொன்னாங்க. இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. போக வேண்டிய இடத்தை பாருங்கள், வழி தானாகவே அமையும். வழியை பார்த்து கொண்டே இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இப்போ அவர் சொன்னதுல இருந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. மிக மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொருவர், நான் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் பல பேர் பிரார்த்தனை செய்ததை பற்றி சொன்னார். என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடனோடு இருப்பேன். ஆனா நான் மருத்துவமனையில் இருந்த போது எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னே தெரியாது. எனக்கு ஏனென்றால் என் கணவர் கூட என்னை ஒரு நாளைக்கு 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ தான் சந்திக்க அனுமதி. மருத்துவர் பொதுவாக சொல்லுவாரே தவிர வெளியில எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது தகவலே தெரியாது. போனை நான் பார்க்கவே 3-4 மாசம் ஆச்சு. அப்போ மனச்சோறு ரொம்ப வரும். ஏனென்றால் பிழைத்து வர முடியுமா, பேச முடியுமா என்ற சந்தேகங்கள் இருக்கும் தானே நமக்கு. உங்களுடைய பிரார்த்தனையின் பலனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உள்ளே இருக்கிற போது எனக்கு அது தெரியாது தானே. அப்ப என்னுடைய மனச்சோர்விலிருந்து மீளுவதற்கு நானே ஒரு வழியை கண்டுபிடித்து கொண்டேன். என்ன மனச்சோறு வரும்? என்ன மாதிரி இல்லைங்க, எல்லாருக்குமே வரும். ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நினைப்போம்? நாம முதல்ல என்ன நினைப்போம்? ஏன் எனக்கு வந்திருக்கு? எதிர் வீட்டுக்கு வரலாம் தானே. எங்க ஆபீஸ்ல கூட உயிர் எடுக்கிறான், அவனுக்கு வரலாம் தானே. எனக்கு எதுக்குமே வழங்காம எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு, அவருக்கு வந்திருக்கலாம் தானே. யாராவது எனக்கு why me? இந்த கேள்வி வராதவர்கள் உலகத்தில் யாராவது இருப்பார்களா? எனக்கு ஏன் இது வந்தது? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அப்படிலாம் ஒன்றும் செய்யலை, சும்மா போய் பொதுவாக நம்ம நினைப்போம் நான் எல்லாருக்கும் நல்லவங்களா தானே இருந்தேன். ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் எல்லாருக்கும் இலக்கார வருது? ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் அவன்? சில சமயம் நமக்குன்னு அப்படி நடக்குங்க, நமக்குன்னு நடக்கும். நாம அன்னு பார்த்து ஒரு ட்ரெயினில் ஏறியிருப்போம், முந்தின நாள் மட்டும் கரெக்டாக போயிருக்கோம். நம்ம ஏறின அன்னைக்கு 7 மணி நேரம் லேட்டாக போகும். நமக்கும் சில விஷயம்லாம் நடக்கும். அப்படியே பார்த்து அவங்க வாங்கின அதே கடையில் அதே சேலையை தான் நாம் வாங்கியிருப்போம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு எங்கே வாங்கினீங்க? போத்தீஸில் தான். இப்போ நாகர்கோயிலில் பெரிய போத்தீஸ் இருக்குது தெரியுமா, போய் வாங்குங்க. இப்போ கார் பார்க்கில் கூட இருக்குங்க. அதே போத்தீஸ் போய் அவர் படம் எடுத்திருப்போம். அந்த அக்கா அந்த புடவை இதே புடவை, அவரும் அதே புடவை தான் கொடுப்பார். ஆனால் நம்ம கிறகம் பாருங்க, நம்ம டெய்லர் அந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிவிடும். இது ஏன் நமக்கு நடக்கணும், ஏன் அவங்களுக்கு நடக்கலை? நம்ம நினைப்போமா இல்லையா? இப்போ கெட்டவைகள் நடக்கிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம் இது ஏன் எனக்கு நடந்தது என்று. ஆனால் நமக்கு நன்மைகள் வருகிற போது இது எனக்கு உரித்தானது என்று நினைக்கிறோமே தவிர இது ஏன் எனக்கு why me என்று ஒரு நாளும் நாம் கேட்பதில்லை. எத்தனை நல்ல அப்பா எனக்கு கிடைத்திருக்கிறார், எத்தனையோ பேருக்கு நல்ல தகப்பனார்கள் இல்லாமல் படிப்பை பாதியிலே நிறுத்திய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்க அப்பா சமையல் உள்ள புகுந்து நான் வேலை செஞ்சா, நான் சொல்லுவது இன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு பொம்பளை பிள்ளைங்க எந்த வேலையும் செய்யறதில்லை. அப்படியே இருங்க, நல்லது, குடும்பத்துக்கு அதுதான் நல்லது. நான் சொல்லுவது 35-37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வேலை செஞ்சுதான் ஆகணும்.
எங்க அம்மா சொல்லுவாங்க, போய் ரசத்தை வச்சுட்டு வா. நான் சமையல் உள்ளுக்கு போகிறேன், எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எதுக்கு போன? எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், ஏன் நீ செய்யக்கூடாதா? ஏன் அவள் பழகணும்? இல்லை, அவள் இதெல்லாம் பழக வேணாம், இந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவள் படிக்கட்டும். இப்படி சொல்லுகிற அப்பா எனக்கு கிடைத்தார். நான் ஒரு தடவை கூட கேட்டதில்லை ஒய் மீ என்று கேட்டதே இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை உடனே நான் கேட்டேன் ஒய் மீ, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று நான் கேட்டேன். இப்படித்தான் நம்ம எல்லாரும், இந்த நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். நமக்கு சிறப்புகள், நன்மைகள், பெருமைகள் கிடைக்கிற போது எனக்கு கிடைக்க வேண்டியதானே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் தாழ்வுகள், பிரச்சனைகள், உடல்நல குறை வருகிற போது, கடவுளே கண்ணு இருக்கா அவனுக்கு, நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போ, எனக்கு போய் இதை கொடுத்தேன்னு கேட்கிறோம். இப்போ இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஊக்கத்தை கைவிடாமல் இருக்க முடியும். எப்படி வெளியில் வருவது? நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன், நன்றி, கிராட்டிடியூட். யார் யாரோ போகிற போக்கில் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்கல்ல, நின்று நன்றின்னே சொல்லாமல் கிளம்பி வந்துருக்கோம். அவசரத்தில் யாரோ உதவி செஞ்சுருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, வந்துட்டோம். பள்ளியில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கிற போது யார் யாரோ உதவி செய்திருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று என் மனத்துக்குள் ஒரு பட்டியலை தயாரித்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை கூப்பிட்டு நான் நன்றி சொன்னேன். கிராட்டிடியூட் இஸ் a healer என்று சொல்லுவார்கள். நன்றி என்பது காயங்களை ஆற்றக்கூடியது. உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, நீங்க என்ன செய்யலாம்? பதிலுக்கு அவங்கள போய் வெட்டலாமா? வெட்டலாம். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா சீரியலும் அப்படித்தான் இருக்கு. உன்னை பழிவா, எல்லா சீரியலும் எப்படி இங்க பால்ல விஷத்தை கலக்குறாங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கழுத. பழி வாங்காமல் விட மாட்டேன். பழி வாங்குவது என்பது ஒரு செயின் மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது. உங்களை ஒருவர் காயப்படுத்தினால் அவரை பதிலுக்கு காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு உதவி செய்த யாரோ ஒருவரை கூப்பிட்டு நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும். நான் அதைத்தான் செய்தேன். என்னுடைய 2ஆம் கிளாஸ் ஆசிரியர் அகல்யா குமாரி, அவங்க பேரு, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் மருத்துவமனையில் வந்த உடனே அவர்களை கஷ்டப்பட்டு தேடி பிடித்தேன். அந்த பள்ளியில இப்போது பணியாற்றுகிற தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பழைய ரெக்கார்ட், ஏன்னா அவங்களாம் ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும், அவங்க எங்கேயோ எப்படி தேடி பிடிச்சிட்டேன். பேச முடியல அவங்களால, கொஞ்சம் பேச்சு தடுமாறுற நிலைமையில தான் இருக்காங்க. தேடி பிடிச்சி ரொம்ப நன்றி டீச்சர்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒவ்வொரு தடவை பட்டிமன்றத்தில் பார்க்கும்போது சொல்ல எம் புள்ளன்னு சொல்லுவேன். நான் ஏன் அவர்களுக்கு நன்றி என்றால், என்னை முதலில் மேடை ஏற்றி பேச வைத்தவர் அவர்தான். எனக்கு பிடெக் நான் முடித்த உடனேயே ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது, MBA அட்மிஷனும் கிடைச்சிது. நான் வேலைக்கு போகணும்னு தான் விரும்பினேன், படிக்க விரும்பலை. எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், உனக்கு நான் 15 நாள் டைம் தரேன், அந்த வேலை உனக்கு பிடிக்காது, எப்படி நீ திரும்பி வந்துடுவேன்னு. போங்க ப்ரொஃபஸர், சம்பளம் வருது, ஜாலியாக இல்லாமல் சும்மா எவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தான் நான் 4 வருஷம் பிடெக்கில் 8 செமஸ்டர், கிட்டத்தட்ட 70 எக்ஸாம் எழுதியிருக்கேன், திரும்பலாம் படிக்க முடியாது ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். உண்மையிலே அந்த வேலையில் எனக்கு விருப்பம் இல்லை. ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் அந்த சீட்டு இன்னும் வச்சுருக்கீங்களா, உனக்கு ஒவ்வொரு நாள் ஆப்சன்ட் போட்டு இன்னும் வச்சுருக்கேன், உன் பேரை அடிக்காமல் மரியாதையை நாளைக்கு வந்து சேருனார். அந்த ப்ரொஃபஸரை தேடி பிடிச்சி அவருக்கு நன்றி சொன்னேன். என் படிப்பை முடித்ததற்கு அவர் தான் காரணம். எங்கள் நடுவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏனென்றால் அவங்க அனுதீபா பேசுகிற போது கூட நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம், எப்படி வேலை பிள்ளைகள்லாம் இருக்கும்போது எப்படி பேச முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. பேச முடியாது. இப்போ 8 வருஷம் கேப் வந்துருச்சு, பேசுவதையே நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா கூப்பிட்டு, ஏப்பா நீ தானே கம்பன் கழக போட்டிலாம் பரிசு பெற்ற மாணவி பாரதி, நீ தானே, இப்போ மாணவி இல்லைங்க ஐயா, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுயா, பிள்ளை இருக்கு, அதனால என்னை வந்து பேசினார். அப்போதுதான் நான் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளே வந்தேன். அவருக்கு நன்றி சொன்னேன். இப்படி இது என்னுடைய பட்டியல் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு பட்டியல் இருக்கும் தானே. உங்களுக்காக கண்ணீர் சிந்திய ஒரு அப்பா, உங்கள் நெற்றியிலே திருநீரை இட்டுவிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு பாட்டி, உங்களுக்கு நல்ல பேண்ட் வாங்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாம் என்று சொன்ன ஒரு அண்ணன், உங்களுக்கு உதவி செய்த ஒரு நண்பன், எல்லாருக்கும் இருப்பாங்க தானே. எல்லாம் முதுகல குத்துற கேஸா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? யாரோ இருந்திருப்பாங்க. ஏனென்றால் மார்க் ட்வைன் சொன்னார், there is nothing like a self-made man, we are all made of thousands of others என்று சொன்னார். சொந்த முயற்சியில எழுந்து நின்றவன் என்று ஒருவன் கூட உலகத்தில் கிடையாது. யார் யாருடைய தோளிலும் முதுகிலும் ஏறித்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்தியா வீட்டுக்கு போய் ஒரு சோறு சாப்பிட்றோம்ல, அந்த சோறு நம்முடைய இலைக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு விவசாயிக்கு கூட நாம் நன்றி சொல்லலாம் தானே.
நன்றி என்பது நெஞ்சத்தினுடைய காயங்களை ஆற்றும். யாராவது ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிற போது யாருக்காவது நன்றி சொல்லுங்கள், இல்லை என்றால் யாரோ ஒருவரை பாராட்டுங்கள். உங்களுடைய மனசு நொந்திருக்கிறது, என்னை ஒருவர் கூட பாராட்டவில்லை. எத்தனை பெண்கள் என்னிடம் சொல்றாங்க, எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னதில்லை. ஒரு நாள் சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அப்படின்னு சொல்ல அப்படியே போவார். ஏன் ஒயிட் சட்னி வைக்கலான்னு கேட்டாராம். அந்த அம்மா கோவத்துல சட்னி அவர் தலையில கவுத்துருச்சு. ஏன்னா பக்கத்திலேயே ஒயிட் சட்னி வச்சிருக்காரு. இப்பெல்லாம் நம்ம தேங்காய் சட்னின்னு சொல்றதை கூட விட்டோமே. ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, கிரீன் சட்னி, என்னங்க இது? அந்த ஆள் போன் பேசிக்கிட்டே பக்கத்திலேயே இருந்து தேங்காய் சட்னியை பார்க்காமலே சாப்பிட்டு வெறும் இட்லி சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவர் பிரதமரோட பேசிட்டு இருக்காரு. முக்கியமான கால் இல்லையா? அப்பா என்ன அவ்வளவு முக்கியமான கால்? வம்பு தானே, ஆபீஸ் வம்பு தானே பேசுற நீ. பார்த்து சாப்பிட்டா என்ன உனக்கு? பிள்ளைகள் கூட நன்றி மறக்கிறார். சொல்ல கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் நன்றி மறக்கிறார்கள். அப்படி என்ன செஞ்சுட்டு எனக்குன்றோம். உயிரை கொடுத்துருக்கேன்டா, 30 வருஷம் வெந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டேன்னு கேட்கிற நீ? எல்லா அப்பா அம்மாவும் என்ன செய்யணுமோ அதை தான் நீ செஞ்சேன்றோம். இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? எப்போதிலிருந்து ஆரம்பிப்பீர்கள்? வயிற்றிலே அவன் உதைத்த நாளில் வந்த வலியிலிருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நாம் வாழ்ந்து முடிக்கிற காலங்கள் முடிந்து விடும் அல்லவா? எதை சொல்லுவது? சொல்லி காட்டுவதற்காக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். ஆனா அவன் கேட்கிறான், அப்படி என்ன செஞ்ச? அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு, நீ என்ன பண்ண? படிக்க வச்சேன்டா, படிச்சாலும் வேலை கிடைக்காதுன்றான். இப்ப நன்றி மறக்கிற சில பேரை நீங்கள் பார்க்கிற போது நெஞ்சம் காயப்படுகிறது. அதற்கு பதில் என்னவென்றால், அவர்களை திரும்ப காயப்படுத்துவதல்ல, உங்களுக்கு உதவி செய்த யாரையோ தேடி பிடித்து அவருக்கு நன்றி சொல்லுவது ஒன்றுதான் அதற்கான மருந்தாக இருக்க முடியும். நிறைவாக ஊக்கம், சில சமயங்கள்ல ஏன் ஊக்கத்தை விடுகிறோம்னா, முடிவு தெரியாத பாதையில போய்க்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, அது எப்ப நடக்கும்னே தெரியல. எத்தனை நாள் போராடுவது, எத்தனை நாள் முயற்சி செய்வது? ஐஏஎஸ் தேர்வுக்கு ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்காரு, நல்லா தான் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் ஆச்சு, தேர்ட் ஆச்சு, ஃபோர்த் ஆச்சு. அப்ப அவனுக்கு வாழ்வே சூன்யமா இருக்கு. இப்ப இதுல இருப்பதா, இதை விட்டு விட்டு போவதா? இந்த கேள்வி வருமா இல்லையா? இதை தொடர்ந்து செய்வதா? இந்த ஊக்க பேச்சு, நான் என்ன ஊக்க பேச்சாளர்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. சில ஊக்க பேச்சாளர்கள் எழுந்திருங்கள், குதியுங்கள், கைத்தட்டுங்கள், இந்த வானமே வளைந்து விடுன்றார். நானும் எழுந்து குதிச்சு கைத்தட்டினா ஒரு வானமும் வளையல. அப்படிலாம் ஆகாது, மேஜிக்லாம் கிடையாது. அவர்கள் முன்னால் இருக்கிற கேள்வி தொடர்ந்து செல்லுவதா விட்டு விலகுவதா? இந்த கேள்வி வராதவங்க இந்த கூட்டத்தில் ஒத்தராது இருக்க முடியுமா சொல்லுங்க எனக்கு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, எவ்வளவு நாள் ட்ரை பண்றது? அதுக்குள்ள எனக்கு வயசாயிருச்சுன்னா, எங்க ஊர்ல 90s கிட்ஸ் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. உங்க ஊர்ல ஆகுதா? பரவாயில்ல. சென்னையில 90ல பிறந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. இல்ல ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம், இப்பதான் 30 வயசு ஆகுது, என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம். நயன்தாரா மேடம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே த்ரிஷா மேடமோட கல்யாணத்தை பார்த்துட்டா நிம்மதியா போய் சேருவேன். அவ்வளவு போயிருக்கான். இப்ப முயற்சி செய்யறானா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அமைய மாட்டேங்குது. எந்த முயற்சியுமே முடிவு இன்னும் 7 வருஷம் ஆகும் அவனுக்குன்னா 7 வருஷம் உழைக்க நான் தயார். ஆனா 7 வருஷமா, 8 வருஷமா, 1 வருஷமா, 1.5 வருஷமா, முடிவு தெரியாத போது அந்த பாதையில் எவ்வளவு தூரம் போவது? இந்த கேள்விதான் நம்முடைய ஊக்கத்தை வற்றச் செய்கிற ஒரு விஷயம். I'm willing to work, but how long? இந்த கேள்வி வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணே ஒண்ணுதாங்க செய்யணும். நீங்கள் செய்கிற செயலிலே உங்களுக்கு ஆத்ம சமர்ப்பணம் இருந்தால், இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுள் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று தீர்மானமாக நம்ப வேண்டும். உங்களுக்கே உங்க வேலையில சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு நாள் அதுல ஜெயிக்க மாட்டீங்க. எனக்கு சந்தேகமே இல்லை, இன்றைக்கு கஷ்டம், நாளைக்கு கஷ்டம், அடுத்த மாசம் கஷ்டம், அடுத்த வருஷம் கஷ்டம், ஆனால் நிறைவில் நான் வெல்வேன் என்று நீங்கள் நின்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும்.
புத்தக திருவிழாவில் இருக்கும். அதனால புத்தகங்களை பற்றி ஒரு வாசகம் உண்டு. ஒரு புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிரபஞ்சம் அந்த புத்தகத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒரு வாசகம் உண்டு. இது பல பேருடைய அனுபவம். ஒரு புக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், கிடைக்கவே கிடைக்காது. அவுட் ஆஃப் பிரிண்ட்மா, எங்கேயுமே இல்லம்மா, திடீர்னு எங்கேதான் வந்து சேரும். என்னுடைய தாத்தா அனந்தராம் ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை எழுதியவர். கொள்ளு தாத்தா எனக்கு. ஆனா பாருங்களேன், எங்க குடும்பத்துல அதனுடைய அருமை தெரியாததுனால ஒரு காப்பி கூட இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காப்பி இல்லை. இப்போதுதான் தமிழ் வளர்ச்சி துறையின் உதவியோடும் ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களினுடைய உதவியோடும் அந்த பிரதி எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. முதல்ல எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா, எங்க ஃபேமிலியில ஒரு காப்பி கூட இல்லை. நான் நினைச்சு ஏங்கினேன், ஐயோ இப்படி ஒரு புத்தகம் வீட்டில் இல்லையே, பிரிண்ட்லயே இல்லையே, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷம் கனவு அது. ஒரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு பாப்பையா சாரோட சிகாகோவுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்த போது, அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன், நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அந்த தலைப்பில் பேசும்போது சொன்னேன், நான் எனக்கு ஒரு கனவு இருக்கு, எங்க கொழுதாத்தாவுடைய புத்தகம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு கனவு இருக்குன்னு. அந்த கூட்டத்தில் இருந்து ரொம்ப வயதானவர் ஒருவர் எழுந்திருந்து என்னுடைய லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ளைட் பிடிச்சி வேறு ஊருக்கு போகணும். அதனால் அவர் என்ன செய்தார், இரவோடு இரவாக அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து அதோடைய சாஃப்ட் காப்பியை எனக்கு அனுப்பிச்சார். இந்த புத்தகம் என்னை இங்கே நான் சென்னையில் தேடிட்டு இருக்கேன், தஞ்சாவூரில் தேடிட்டு இருக்கேன், மதுரையில் தேடிட்டு இருக்கேன். அமெரிக்க நாட்டிலே ஏன் எனக்கு கிடைத்தது? ஏனென்றால் உண்மையிலேயே ஒன்றை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடம் வந்து சேரும். நிறைவாக ஊக்கம் ஏன் போகும் என்றால், அவமானப்படும் போது ஊக்கம் போகும். நீ எல்லாம் அவ்வளோத்துக்கு ஆசைப்படுறியா? இல்லை அவ்வளோ பெரிய ஆளா நீ? நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும், தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். இப்படி சில பேர் நம்மள்கிட்ட சொல்கிற போது ஊக்கம் போயிடும். உண்மையிலேயே எனக்கு தகுதி இல்லை போல இருக்கு, எனக்கு கிடைக்காது போல இருக்கு, நான் ரொம்ப அதிகமாக கனவு காண்றேனோ அப்படின்ற எண்ணம் வரும். ஆரம்பித்த இடத்திலே வந்து தான் நான் முடிக்கப் போகிறேன். முத்துலிங்கம் அவர்களிடமிருந்து தான் ஆரம்பித்தேன். முத்துலிங்கம் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார், அதோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்ளப் போகிறேன். முத்துலிங்கம் ஈழத்திலே சேர்ந்தவர், நான் சொல்லிட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருந்த கொக்குவில்லை சார்ந்தவர். அங்கே தமிழர்கள் மீதான வன்முறை 83 ஆரம்பிக்கல, 58 ஆரம்பிச்சது. 58 தான் முதன்முறையாக தமிழர்கள் தேடி கண்டுபிடித்து இனவெறி தாக்குதலுக்கு ஆளானார்கள். இவர் வாழ்ந்த கிராமத்திலே மொத்தமே 3 தமிழ் குடும்பம் தான். தாக்குதல் இவர்கள் மீது ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, உங்களை நாங்க கொழும்புக்கு அனுப்பிச்சு, அப்ப கொழும்புல கலவரம் இல்லை, கொழும்புக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு கப்பல்ல ஏற்றி கொழும்புக்கு அனுப்பிச்சாங்க. இல்ல, கொழும்புல இவங்க இருந்தாங்க, கலவரம் வந்த உடனே கப்பல்ல ஏற்றி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிச்சாங்க. கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டா பாதுகாப்பு, ஏன்னா யாழ்ப்பாணத்துல நிறைய தமிழர்கள் இருக்காங்க. ஏன் கப்பல்ல அனுப்பிச்சாங்கன்னா, ரோடு வழியா போறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கப்பல்ல இவங்க அண்ணா அக்கால ஏறி இருக்காங்க, ஒரு பொருள் எடுத்துக்க முடியல. சொந்த வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா கப்பல்ல ஏறுற போது எதையுமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஏத்திட்டாங்க. 10-12 நாள் போட்ட உடை வீச்சு நாத்தம் வருது, குளிக்க வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, எல்லாம் இருந்தும் அகதிகள் அவர்களுடைய சொந்த நாட்டிலே. கப்பல்ல இருக்கிற போது ஒரு நாள் இவருக்கு டிஷர்ட் கொடுத்தாங்களாம். இவர் சின்ன பையன், இந்த XXL டிஷர்ட்டை கொடுத்துருக்காங்க. சின்ன பையனுக்கு XXL டிஷர்ட் கொடுத்தா டிஷர்ட் கால் மட்டும் இருக்கு, அவருக்கு பொத்தானை போடுவதற்கு குறிய வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு குளிக்காமல் தலை சீவாமல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக லைன்ல நிற்கிறாரு. சோற்றை போட்டுட்டாங்க, அந்த பருப்பு குழம்பு தீந்து போச்சு, வெயிட் அப்படின்ட்டு போயிட்டான். நின்றுக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க குழம்புக்காக? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவான், என்ன ஆச்சு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? அங்கே கேட்க முடியாது, அகதி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு குழம்பு வரத்துக்காக. அப்போ வெயிட் பண்ணுறப்போ நினச்சிக்கிட்டாரா, முத்துலிங்கம் கலங்காதே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆக கீழான நாள். இனி நீ எத்தனை நாட்கள் வாழுகிறாயோ இதை விட கீழான நிலைக்கு இனிமேல் நீ போக போவதில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொள். இதற்கு மேல்
இதற்கு மேலேதான் நீ போக வேண்டுமே தவிர இதற்கு கீழே நீ போக மாட்டா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர்தான் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரினுடைய ஆன்மாவை பிரதிபலிக்கின்ற கதைகள் எழுதியவராகவும், ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கும் டொராண்டோ தமிழ் இருக்கைக்கும் பெரும் பொருளை சேர்த்து கொடுத்தவராகவும் இருக்கின்ற எழுத்தாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணம் தான். வாழ்க்கையில மோசமான நாட்கள் வருகிற போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டியது, இதை விட கீழான நிலைக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் இதற்கு மேலே தான் போவேன் என்கின்ற உறுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊக்கம் தானாகவே வரும். எனவே அன்பான நண்பர்களே, ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது ஒரு பயிற்சி. அப்பப்போது மனம் தளறுகிற போது உங்களுக்கான தேர்வுகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். என்னுடைய தேர்வை நான் சொன்னேன், நன்றி சொல்லுவது. வாழ்க்கையில் இதைவிட மோசமான ஒரு கட்டம் இல்லை என்று எனக்கு நானே உறுதி சொல்லிக் கொள்ளுவது. நான் போக வேண்டிய அந்த திசைக்கு, அந்த இடத்துக்கு எத்தனை நாள் காத்திருந்தாலும் பிரபஞ்சம் என்னை கொண்டு சேரும் என்று முழு நம்பிக்கையோடு இருப்பது. இந்த மூன்றும் தளறுகின்ற ஊக்கத்தை திரும்பவும் உறுதிப்படுத்தும். வாழ்க்கை என்பது ஊக்கத்தோடு மேலே 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 செல்லுகிற ஒரு பயணம் மாத்திரமே. தளர்ந்து கீழே விழுந்தவர்கள் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தோல்வியுற்றவர்கள் கீழே விழுந்தவர்கள் அல்ல. கீழே விழுந்த பிறகு திரும்பவும் எழுந்து பயணம் செய்யாமல் இருப்பவர்கள் மாத்திரமே தோல்வியுற்றவர்கள். கீழே விழுந்தவர்கள் எல்லாம் தோற்று போனவர்கள் அல்ல, விழுந்த பிறகு எழுந்த அத்தனை பேரும் ஜெயித்தவர்கள். எனவே ஊக்கமது கைவிடேல் என்று அவ்வை இந்த மண்ணுக்கு கொடுத்து விட்டு போன ஆதி விவேகம் நம் வாழ்க்கையினுடைய நோக்கமாக, குறிக்கோளாக, பொன் வாசகமாக மிளிரட்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இருந்து கேட்ட அன்பு சொந்தங்களான உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பித்து